சரி, 11th தமிழில் புறநானூறு பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் புறநானூறு த 400 Songs of War and Wisdom அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் இந்த புறநானூறு எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரி, புறநானூறு எவ்வளோ பாட்டு? 400 பாட்டு. எவ்வளோ பாட்டுங்க? 400 பாட்டு. அதனால தான் புறநானூறு போர் பற்றி தானே சொல்லணும். அதனால தான் இந்த வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 400 Songs அப்படின்னு வச்சுருக்காங்க. சரி தானே? அதை மொழிபெயர்த்தவர் யாருன்னா யாருங்க? ஜி போப் வந்து சரிங்களா சில பாடல்களை மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா? சார்ஜ் எல் ஹார்ட் யாருங்க? சார்ஜ் எல் ஹார்ட். முழுமையும் மொழிபெயர்த்தவர் யாருன்னா சார்ஜ் எல் ஹார்ட். சரிதானே? ஓகே, ஷார்ட் எழுதிங்க. புறம்போக்கு ஹார்ட்டில் 400 ரூபாய் இருக்குது. புறம்போக்கு ஹார்ட்டில் 400 ரூபாய் இருக்குது. புறம்போக்கு ஹார்ட்டில் 400 ரூபாய் இருக்குது. புறம்போக்குனா புறநானூறு, ஹார்ட்னா சார்ஜ் எல் ஹார்ட். சரிதானே? 400 ரூபாய் இருக்குன்னா இந்த 400 Songs ஆஃப் வார் அண்ட் விஸ்டம். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கணும். சரிதானே? ஜி போப் என்ன பண்ணியிருக்காரு? புறநானூறு பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாம் மாலை என் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். சரிங்களா? அவர் புறநானூறு புறப்பொருள் வெண்பாம் மாலை அதில் வந்து முக்கியமான சில பாடல்களை மட்டும் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் மொழிபெயர்த்திருக்காரு. யாருங்க? ஜி போப். முழுமையாக மொழிபெயர்த்துற புறநானூரை சார்ஜ் எல் ஹார்ட், ஆங்கிலத்தில் சார்ஜ் எல் ஹார்ட். சரிதானே? ஓகே, சரிங்களா? சில பாடல்களை வந்து ஜி போப் வந்து என்ன பண்ணியிருந்திருக்காரு? சரிங்களா, மொழிபெயர்த்திருக்கிறாரு. சரிதானே? புறநானூறு மற்றும் புறப்பொருள் வெண்பாம் மாலை, புறநானூறு மற்றும் புறப்பொருள் வெண்பாம் மாலை ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றின் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் உவேசா 1984 ஆண்டு முதலாக 1894 ஆண்டு முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். சரிதானே? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அது சுவடிகள், ஓலைச்சுவடிகள் இருந்தது. அப்போ ஓலைச்சுவடிகள் வந்து அழிந்து போகும். அது பழைய புத்தகத்தில் இருக்கும். அதில் வந்து ஊவேசா பற்றி ஒரு பாடம் வரும். அதில் வந்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடுகள்லாம் தெரியாது. சரிங்களா? ஒற்று எழுத்துக்கள் புள்ளி வச்சு எழுத்துருக்காது. ஏன்னா ஓலைச்சுவடி வந்து கிழிந்து போகும். அப்போ முன்னாடி இருக்கிற எழுத்தையும் பின்னாடி இருக்கிற எழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இதை தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? சரிங்களா, எழுதணும். அப்போ அந்த சுவடிகள் இருந்ததெல்லாம் வந்து அச்சுக்கு கொண்டு வந்தவர். சரிங்களா? அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா புறநானூறு 1894 வந்து பதிப்பித்து வெளியிட்டார். யாருங்க? உவேசா. அது திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர் யாருங்க? தஞ்சை ஞானப்பிரகாசம். இந்த ஆண்டு 1812. அது 1812 திருக்குறளை சரிங்களா பதிப்பித்தார். யாருங்க? தஞ்சை ஞானப்பிரகாசம். சரிங்களா? இங்கே பார்க்குறது புறநானூறு. இங்கே பார்க்கறது என்னதுங்க? புறநானூறு. இங்கே பார்க்கறது என்னதுங்க? புறநானூறு. சரிதானங்க? 1894. ஷார்ட்கட் சொல்லியிருக்குண்ணா, சொல்லலையா? புறம்போக்கு ஒரு முறை அப்படியா? ஓகே, 1894 ஒரு முறை சொல்லுங்கள். 1894 வந்து சரிங்களா ஊவேசா தான் பதிப்பித்தார். யார் பதிப்பித்தா? ஊவேசா தான் பதிப்பித்தா. சரிங்களா? அன்பரசன் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட் சொல்லுங்க. புறம்போக்கு ஒரு முறை எப்படி
நயன்தாராவிடம் புறம்போக்கு ஒரு முறை எப்படி நயன்தாராவிடம் 4 வாங்கி 4 அடி எனது நான் புறம்போக்கு ஒரு முறை எப்படி நயன்தாராவிடம் அறை வாங்கி 4 விரலும் பதிந்ததால் ஊவேன்னு கத்தினான். இப்போ நான் கொடுத்து இப்போ நீங்கள் ஊவேன்னு கத்த போகிறீங்க இல்லையாச்சாங்க? என்ன எழுதிருக்கீங்க? புறம்போக்கு ஒரு முறை எப்படி நயன்தாராவிடம் சரிங்களா அறை வாங்கி 4 விரலும் பதிந்ததால் ஊவேன்னு கத்தினான். சரிங்களா? ஷார்ட்கட்லாம் நிறைய முறை படிச்சிங்கன்னா எக்ஸாமில் 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகத்துக்கு வரும், மறக்காது. சரிங்களா? இது விளையாட்டுலாம் மார்க்கு வாழ்க்கை. 1894 சரிங்களா? இல்லையாச்சா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தகவல்லாம் படிச்சிட்டோம். இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அம்மை அப்படின்னா அசைநிலை. அசைநிலைனா ஏற்கனவே சொன்னோம் பொருள் கிடையாது அப்படின்னு. சரி தானே? அப்போ ஏற்கனவே நம்ம தலை இந்த யாப்பின் கட்டளைகளை நிறைவு செய்வதற்காக வந்த சொல்லுது. உண்டல் உஞ்சல்லாம் தொழில் பெயர்கள். முயலா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். முயலாத அப்படின்னு வந்திருக்கணும். அதனால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சொல்லும் பொருளும் இருக்குது. தமியர்ன்னு இருக்குது. தமியர் என்னதுங்க? தனித்தவர். தமியர்னா தனித்தவர். முனிதல் இருக்குது. முனிதல்னா என்னதுங்க? வெறுத்தல். முனிதர் என்னதுங்க? வெறுத்தல். சரிங்களா? முனிவர் வெறுத்து விட்டார் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. முனிவர் வெறுத்து விட்டார். முனிவர் என்ன பண்ணார்? வெறுத்துட்டார். சரிங்களா? துஞ்சல்னா சோம்பல். துஞ்சல்னாதுங்க சோம்பல். சரிங்களா? ஓகே, ஷார்ட்கட் எழுதுங்க. சோம்பலால் துஞ்சலில் அமர்ந்தேன். ஊஞ்சலில் அமர்ந்தேன் கூட சொல்லியிருந்திருப்பேன். சோம்பலால் சரிங்களா ஊஞ்சலில் அமர்ந்தேன் இல்லை துஞ்சலில் அமர்ந்தேன். நம்ம ஊஞ்சலில் அமர்ந்தோம். ஏன் அமர்ந்தோம்னா நமக்கு சோம்பலாக இருந்துச்சு, அதனால் அமர்ந்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அயர்வுன்னு இருக்குது. அயர்வுனா என்னதுங்க? சோர்வு. சோர்வு. சரிதானே? அது தெரியும். மாட்சினா பெருமை, அதுவும் தெரியும். மாட்சினா பெருமை. சரிங்களா? நோன்மைனா வலிமை. நோன்மைனா என்னதுங்க? வலிமை. சரிங்களா? நோன்பு இருக்க வலிமை வேண்டும். நோன்பு இருக்க வலிமை வேண்டும். நோன்பு இருக்க என்ன வேண்டும்? வலிமை வேண்டும். சரிதானே? இப்போ சாப்பிடாம ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்னது வேணும்? வலிமை வேண்டும். என்ன வேண்டும்? வலிமை வேண்டும். அடுத்து முயற்சினா தாள்ன்றது. முயற்சினா என்னதுக்கு? ஓகே, முயற்சி தாள் அப்படின்னு சேர்த்து எழுதிக்கோங்க. முயற்சித்தாள் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம தாள்னா முயற்சி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். தாள் வேறு என்ன பொருள் இருக்குது? இல்லை, தாள் தான் கேட்குறேன். முயற்சி இல்லாமல் வேறு பொருள்? கரெக்டு. பாதம் என்னதுங்க? பாதம் அடி அதெல்லாம் இருக்குது. பாதம் அடி அதெல்லாம் இருக்குது. சரி தானே? தாள்லாம் பார்த்திங்கன்னா பாதம் அடி எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ரைட். சீசு செல்லப்பா ஒரு சிலபஸில் இல்லை, அடுத்த பாடம் அதுதான். சீசு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். எழுத்து இதனை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். சரிதானே? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எழுத்து இதழை தொடங்கியவர் யாருங்க? சீசு செல்லப்பா.
சரிங்களா. ஏற்கனவே எழுத்து காலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, சரிதானே. 1959 ஜனவரியில் தொடங்கினார். 1959 ஜனவரியில் தொடங்கினார். 1959 ஜனவரியில் தொடங்கினார். எதை தொடங்கினார்? எழுத்து இதழை தொடங்கினார். எழுத்து இதழை தொடங்கினார். யார்? சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா, சரிங்களா. அவருடைய குறிப்பிடத்தகுந்த படைப்புகள், சரிங்களா. வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை மானை, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இதெல்லாம் அவருடைய குறிப்பிடத்தகுந்த படைப்புகள், சரிங்களா. இன்னொரு வாசிக்கிறேன். வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை மானை, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இதெல்லாம் இவருடைய சுதந்திர தாகம் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது. எந்த நூலுக்கு? சுதந்திர தாகம். அது எப்படிப்பட்ட நூல் வகை? புதினம். எப்படிப்பட்டது? புதினம், சரிங்களா. எக்ஸாமில் கேட்பாங்க, எந்த நூல் கேட்பாங்க, எவ்வகைன்னு கேட்பாங்க, சரிங்களா. எவ்வகை நூல் கேட்பாங்க. 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருது, சரிங்களா. சரி, கரெக்டான ஷார்ட்கட் சொல்கிறேன், எழுதுங்க. இதெல்லாம் பெருசாக சிலபஸில் இல்லை, இருந்தாலும் எழுதுங்க, சரிங்களா. ஓகே. செல்லமே சந்திரோதயத்தில் தினமணிப்படி உதவியாக இருக்கும். செல்லமே சந்திரோதயம் தினமணி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு. இதுக்கெல்லாம் என்னவா இருந்திருக்காரு? உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு. அதனால ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, செல்லமே செல்லமே சந்திரோதயத்தில் தினமணி படி. சந்திரோதயத்தில் தினமணி படி. சந்திரோதயத்தில் தினமணி படி. சந்திரோதயத்தில் தினமணி படி உதவியாக இருக்கும். செல்லமேனா சீசு செல்லப்பான்னு அர்த்தம். சந்திரோதயத்தில் அப்படின்னா சந்திரோதயம்னு அர்த்தம். தினமணி படின்னு என்ன அர்த்தம்? தினமணி. உதவியாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவி ஆசிரியராக. உதவியாக இருக்கும். உதவியாக இருக்கும் என்ன பொருளுங்க? சரிங்களா. உதவியாக இருக்குன்னா உதவி ஆசிரியராக இருந்தார்னு அர்த்தம், சரிங்களா. செல்லமே சந்திரோதயத்தில் தினமணிப்படி உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்போ செல்லமேனா சீசு செல்லப்பா. சந்திரோதயத்திலாம் சந்திரோதயம் தான். தினமணினா அர்த்தம் தினமணி தான், சரிதானே. உதவியாக இருக்குன்னா உதவி ஆசிரியராக இருந்தார்னு அர்த்தம், சரிங்களா. ஓகே. சீசு அப்படின்னா சின்னமனூர் சுப்பிரமணியம்னு அர்த்தம். சின்னமனூர் சுப்பிரமணியம் செல்லப்பா. சின்னமனூர் சீசு சின்னமனூர் சுப்பிரமணியம். சின்னமனூர் சுப்பிரமணியம். சின்னமனூர் சுப்பிரமணியம் செல்லப்பா. அதான் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா. எழுத்து இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1959 ஜனவரி. 1959 ஜனவரி, சரிங்களா. ரைட்டு. கீழே ஒரு நூல்கள் இருக்குது. இந்த நூல்களுக்கெல்லாம் வந்து ஷார்ட்கட் வச்சு ஒரு கதை மாதிரி சொல்லுவோம், சரிதானே. தலைப்பு வந்து ஒரு சிறுகதை பிறக்கிறது. தலைப்பு சிறுகதை பிறக்கிறது. ஒரு சிறுகதை பிறக்கிறது. ஒரு சிறுகதை பிறக்கிறது. ஒரு சிறுகதை பிறக்கிறது. ஒரு சிறுகதை பிறக்கிறது, அதுதான் தலைப்பு. ஒரு சிறுகதை பிறக்கிறது அப்படிங்கிறது கதையுடைய தலைப்பு, சரிதானே. ஓகே. ராமையாவின் மனைவியை ஒருவர் விரும்புகிறார். ராமையாவின் மனைவியை ஒருவர் விரும்புகிறார். ராமையாவின் மனைவியை ஒருவர் விரும்புகிறார். ராமையாவின் மனைவியை ஒருவர் விரும்புகிறார். ராமையாவின் மனைவியை ஒருவர் விரும்புகிறார், சரிங்களா. ராமையாவுக்கு ஜீவனாம்சம் கொடுத்துவிட்டு ராமையாவுக்கு ஜீவனாம்சம் கொடுத்துவிட்டு ராமையாவுக்கு ஜீவனாம்சம் கொடுத்துவிட்டு ராமையாவுக்கு ஜீவனாம்சம் கொடுத்துவிட்டு சுதந்திரமாக வாடி செல்லும். சுதந்திரமாக வாடி செல்லும்.
சரிதானே? ஒரு சிறுகதை. சரிங்களா? தலைப்பு பேர் என்னதுங்க? ஒரு சிறுகதை பிறக்கிறது அப்படின்னு தான் தலைப்பு. சரிங்களா? இல்லை குறிப்பு என்னது அப்படின்னா, ராமையாவுடைய மனைவியை வந்து ஒருத்தர் விரும்புகிறார். சரிங்களா? அப்போ ராமையாவுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து விட்டு, சரிங்களா, அப்போ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தானே வேறு கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால சொல்கிறாங்க, ராமையாவுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து விட்டு சுதந்திரமாக வாடி செல்லும் அப்படிங்கிறதான் ஷார்ட்கட்டு. ராமையா அப்படின்னா பொருள் ஷார்ட்கட்டுக்கு ராமையாவின் சிறுகதை பாணின்னு அர்த்தம். ஜீவனாம்சம்னா ஜீவனாம்ச நூல். சரிங்களா? சுதந்திரமாக அப்படின்னா சுதந்திர தாகம். வாடி செல்லம் அப்படின்னா வாடி வாசல். என்னதுங்க? வாடி வாசல். எழுதியாச்சா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் இருக்குது. அது கட்டத்தில் அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை குறும்புதினம். சரிதானே? குறும்புதினம்னு ஒன்று இருக்குது. சிறுகதையை விட நீளமாக இருக்கணும். புதினம்னா ரொம்ப பெருசு. சரிங்களா? அப்போ புதினத்தை விட சிறியதாக இருக்கணும். இதுக்கு பேர் வந்து குறுநாவல். இதுக்கு என்ன பேருங்க? இது குறுநாவல் என்று சொல்வார். சிறுகதைக்கும் புதினத்திற்கும் இடைப்பட்ட வடிவம் என்று கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலித்தொகை ஒன்று. அதில் தான் சிலபஸ் பாயிண்ட். சரிங்களா? கொள்ளேற்று கொடுஞ்சி வானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் அஞ்சார் கொடையேறு கொள்வார் அல்லதை நெஞ்சிலா தோய்தற்கு அறிய உயிர் துறந்து நைவாரே ஆய மகள் தோல் அப்படின்னு இருக்கா இல்லையா? ஓகே. அப்போ வந்து களியனை கொள்ளு கோடாரியால் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுதுங்க. களியனை கொள்ளு கோடாரியால். களியனை கொள்ளு கோடாரியால். களியனை கொள்ளு கோடாரியால். கலியனை கொள்ளு கோடாரியால். கலியன் அப்படின்னா அர்த்தம் கலித்தொகை. கொள்ளு கோடாரியால்னா கொள்ளேற்று கோடஞ்சி வானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு. இதை கொடுத்துட்டு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கலாம். எதுங்க? கலித்தொகைன்னு ஆன்சர் பண்ணணும். என்னென்ன ஆன்சர் பண்ணணும்? கலித்தொகைன்னு ஆன்சர் பண்ணணும். அடுத்து பகுபத உறுப்புகள் என்ன இருக்குதுங்க? பகுபத உறுப்புகள். ஏற்கனவே பகுபத உறுப்புகளை பற்றி படிச்சிருக்கோம். சரிதானே? பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனைங்க? ஓகே. பதம்னா சொல். பதம்னா அதுங்க சொல். அதை என்ன பண்ணலாம்? பகுதி விகுதி. அதை பகுபதம் பகாபதம் 2ஆக பிரிக்கலாம். சரிங்களா? எந்த சொல்லை பிரிக்க முடியுமோ அதை பகுபதம்னும், எதை பிரிக்க முடியாதோ அதை பகாபதம்னு சொல்லலாம். சரிதானே? பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலை இருந்தால் அவற்றை பகுபதம்னு சொல்கிறோம். சரிதானே? இருக்கா இல்லையா? 3வது வரியில் இருக்கா இல்லையா? இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பார்த்தீங்கன்னா பகாபதத்துக்குரியவைன்னு கொடுத்துருக்காங்க. இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதத்துக்குரியவைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவற்றுள் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களே வழக்கில் மிகுதியாக உள்ளன. அப்போ பதம்னா சொல்லுன்னு அர்த்தம். கிளவினாவும் சொல் தான். எந்த சொல்லை பிரிக்க முடியுமோ அதுக்கு பேர் பகுபதம். எந்த சொல்லை பிரிக்க முடியாதோ அதுக்கு பேர் பகாபதம். அந்த பகுபதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினை சொல்லாக இருக்கும், இல்லைனா பெயர் சொல்லாக இருக்கும். வினை சொல்லாக இருக்கும், இல்லைனா பெயர் சொல்லாக இருக்கும். இந்த ரெண்டில் எது அதிகமாக இருக்குது? வினைச்சொல் அதிகமாக இருக்குது. எது அதிகமாக இருக்குது? வினைச்சொல் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதம். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து எழுதுவர். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவையான அதெல்லாம் உன பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிய விகாரம் அப்படின்னு பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரின்னு 6 வகைப்படும். இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். வேகமாக தான் சொல்ல போகிறேன். பகுதி. இந்த பகுதி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். அதை முதல்நிலை என்றும் கூறுவார். இப்போ படித்தான் இருக்கு, அதில் படி அதுதான் வந்து பகுதி. அதுதான் அடிச்சொல், வேறு சொல். அதில் தான் வேறு பிற சொற்கள் பிறக்கிறது. படித்தான் இருக்கு, அதில் படி பார்த்திங்கன்னா படித்த. சரிங்களா? படித்து, படித்த. சரிங்களா? படித்து, படித்தவன், படித்தல். சரிங்களா? இப்படி வெவ்வேறாக மாறுது. அப்போ அந்த சொல் தான் அடிச்சொல், எல்லாம் வேறு சொல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் முதல்நிலை. அதுக்கு பேர் என்னதுங்க? முதல்நிலை. சரிங்களா? அதனால தான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் கெடுதல் இருக்கும். அதில் கெடுங்கிறதா முதல்நிலை. சரிங்களா? கெடு வந்து என்ன ஆகும்? கேடாக மாறும். அதுதான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். சரிங்களா? அடுத்த பயன் பாருங்கள். விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். விகுதி பெறாத, விகுதி இருக்காது. இப்போ படித்தல்னு இருக்குது, அதில் படி தான் பகுதி. சரிங்களா? தல் தான் விகுதி. அப்போ விகுதி பெறாத, விகுதி இருக்காது. இல்லை படித்தான் இருக்கு, அதில் படி அதுதான் வந்து என்னது? பகுதி. அப்போ விகுதி இருக்காது.
விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். படிங்கிறது வந்து கட்டளை பொருளில் இருக்குது. படிங்கிறது எப்படி இருக்கு? கட்டளை பொருளில் இருக்குது. ஓகே. மேலும் பகுதி விதி என பிரிக்க இயலாததாக இருக்கும். பகுதியை பிரிக்க முடியாது. இப்போ படின்னு இருக்குது, அதை பிரிக்க முடியுமா? ஓடுன்னு இருக்குது, பிரிக்க முடியுமா? வான் இருக்குது, பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. சரிதானே? அடுத்து என்ன இருக்குது? பாடினான் எனும் வினைமுற்றை பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இதில் பாடு என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. இது போலவே படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு இப்படிலாம் விகுதி பெறாத ஏவல் வினையாக வருகின்றன கொடுத்துருக்காங்க. அறிஞர் என்னும் பெயர் சொல்லை அரி கூட்டல் இஞ்ச் கூட்டல் அர் என பிரிக்கலாம். இதில் அரி என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். சரிங்களா? பகுதி சில சமயத்தில் எப்படி இருக்கும்? ஒற்று இரட்டித்து இருக்கும். ஒற்று புள்ளி வைத்து எழுத்து 2 எழுத்து இருக்கும், இரட்டித்து இருக்கும். சரிங்களா? காலத்தை காட்டும், எவ்வகை காலம் காட்டும், சில நேரங்களின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இடைநிலையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே காலம் காட்டும். சரிங்களா? இத்து இட்டு இருன்னு அப்படின்னு பார்க்குறோம். இத்து இட்டு இருனுங்கிறது இறந்த கால இடைநிலை. சரிங்களா? இப்போ இவங்கிறது கிரு 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 கின்று ஆனின்று நிகழ்கால நிலை. சரிங்களா? அது எதிர்மலை இடைநிலைலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம இங்கே படிக்க போகிறோம், அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து பாருங்கள், விகுதி இருக்குது. என்ன இருக்குதுங்க? விகுதி ஒரு வினைமுற்று சொல் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி எனப்படும். சரிதானே? ஒரு சொல்லோடைய வினைமுற்று சொல்லின் ஒரு வினைமுற்று சொல்லோட இறுதியில் திணை, திணைனா என்னது? உயர்திணையா அகிரிணையா? சரிங்களா? உயர்திணையா அகிரிணையா? சரிங்களா? உயர்திணைனா உயர்திணைனா மனிதர்களை குறிக்கக்கூடியது. சரிங்களா? மனிதர்களை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஆனால் உயர்திணையிலையும் மனிதரை ஒட்டுமொத்தமாக குறிக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? சரிங்களா? அதற்கான விகுதிகள் எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதோடைய கை உறுப்புகள், கை, கால் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு அக்ரிணை மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? அப்படிதாங்க. என்ன சொல்கிறேன்னு, ஆடு ஒரு ஆடுன்னு இருக்குது. ஐ மீன் நான் வந்து சரி மாடு ஆடுனா இவர் வந்து விலங்க சொல்கிறாரா இல்லை டான்ஸ் ஆட சொல்கிறாரான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். மாடுன்னு இருக்குது, மாடு நடந்ததுன்னு இருக்குது, மாடு நடந்ததுன்னு இருக்குது. சரி தானே? அதுபோல் தான் கால், கை அப்படின்னு தனியாக பார்க்கும்போது வந்து அது அகிரிணை மாதிரி தான் நம்ம எழுதுவோம். அகிரிணைக்கான சரிங்களா பதங்களை தான் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? மனிதனுடைய உறுப்புகள்லாம் பயன்படுத்துகிறோம். ஒரு உயிருள்ள சரிங்களா மனிதன் குடிக்கும்போது அகிரிணையாக இருக்குது. அவன் இறந்து உயர்திணையாக இருக்குது. ஒரு உயிருள்ளவன் இறந்து விட்டான் அப்படின்னா அகிரிணையாக மாறிடுது. பிணம் நாற்றம் அடிக்கிறது, பிணம் நாற்றம் அடித்தார் அப்படின்னு சொல்கிறோமா? சரிதானே? புரியுதாங்கன்னா சொல்கிறேனே? சரிங்களா? என்னவா மாறிடுச்சு? அகிரிணையாக மாறிடுச்சு. அப்போ உயிருள்ளவன் வந்தாலும் இறந்துட்டானா பிணம் வந்து நாற்றம் அடிக்கிறது. சரிங்களா? பிணம் மிகவும் கனமாக இருக்கிறது. பிணம் இருக்குது. சரிங்களா? அது தூக்குனா அப்படி இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். இப்போ போனால் வெயிட்ரா அப்படிம்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிணம் வெயிட் செம்ம. வேறு ஏதாவது தூக்குவாங்க, அவங்க தூக்குறது ஒரு மூட்டையை தூக்குவாங்கப்பா, பிணம் வெயிட்ரா அப்படிம்பாங்க. ஏன்னா பிணத்தை தூக்குனா எவ்வளவு வெயிட் இருக்குமோ அது மாதிரி. அது வந்து இயக்கத்தில் இல்லை. இயக்கத்தில் இருக்கிற தூக்குறது எளிது. ஒரு 20 கிலோ இருக்குது குழந்தை, ஒரு 15 கிலோ குழந்தை இருக்குது, ஈஸியாக தூக்கிக்கலாம். அது நம்மளை ஹோல்ட் பண்ணிக்கும், பிடிச்சிக்கும், தூக்கலாம், நடக்கலாம். ஆனால் ஒரு சிலிண்டரை தூக்கணும்னா சிரமமாக தான் இருக்கும். இயக்கத்தில் உள்ள பொருளை தூக்குறதுக்கும் இயக்கத்தில் இல்லாத ஒரு பொருளை தூக்குறதுக்கு சிரமமாக இருக்கும். சரிங்களா? உண்மையிலே பிணலாம் தோள்பட்டை வந்து என்ன ஆயிரும், பயங்கரமாக வலிக்க, தூக்கின்னு தான் தெரியும். இதான் இயக்கத்தில் இருக்க. அது இல்லாமல் இவங்க மாலை கீழெல்லாம் போட்டு அது எவ்வளவு அலங்கரித்து சரியாக வெயிட் ஆக்கிட்டுருவாங்க. அப்படியே தூக்கிட்டு போகும்போது அப்போ தான் வந்து ஒரு 2 பேர் அது வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பணத்துக்கு முன்னாடி ஆடுவாங்களே, அப்போ தான் ஒருத்தன் பொறுமையாக ஆடு, என்ன அவசரம், காசு கொடுக்குறோம்மா. சரி தானே? அவன் ஏதாவது சாப்பிட்ருப்பான், நம்ம சாப்பிடாமல் தூக்கிட்டு நிற்போம், வலிக்கும். சரி தானே? எப்படா நகரலான்னு பார்த்தா என்ன பொறுமையாட்டாங்க, சார் என்ன அவசரம் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, தெம்பு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தெம்பு இருக்காது தூக்குறதுக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. அப்போ என்னது, உயர்திணையும் இறந்து விட்டால் அக்னியாக மாறிவிடும். உயர்திணையின் உறுப்புகளுக்கு அகிரிணைக்கு பயன்படுத்தக்கூடிய பதங்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
சரிதானே? அப்போ உயர்த்தனியா அக்ரிணியான்னு காட்டும். பால் ஆண்பாலா பெண்பாலா, சரிங்களா, அதுபோல் காமிக்கும். எண் உரிமையா பன்மையா காமிக்கும். இடம் தன்மை முன்னிலை படற்கை இதெல்லாம் காமிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்தான் இருக்குது, என்னான் இருக்குங்க, கொடுத்தான் இருக்குது, படித்தாள் இருக்குது, சரிங்களா, படி கூட்டல் இத்து கூட்டல் ஆள் இருக்குது, நடந்ததுன்னு இருக்குது, சரிதானே, இப்படிலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க. இவற்றுள் ஆண் ஆள் அது இதெல்லாம் விகுதி, இதெல்லாம் நமக்கு தெரியுங்க, போய்கிட்டே இருங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் கட்டரில் பாருங்கள். வேங்கோல் தொழிற்பெயர் பெயரெச்சம் வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது. சரிங்களா? ஒரு சொல் வந்து வேங்கோலா இல்லை தொழில் பெயரா பெயரெச்சமா வினையெச்சமா இதெல்லாம் உணர்த்துவதற்கு எது பயன்படுகிறது? விகுதி. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காயா எரெல்லாம் வந்து என்னது? வேங்கோல் வினை மூன்று. உணர்த்த இருக்குது, என்னதுங்க? சரிங்களா? உரைத்த கண்ணன், உரைத்த குமார், அது பெயரெச்சம், என்னதுங்க? பெயரெச்சம். செய்தல் இருக்குது, தல் விகுதி இருக்குது, அதனால் அது என்னது? தொழில் பெயர். அதுபோல் படித்துன்னு இருக்குது. சரிங்களா? படித்து மகிழ்ந்தான், சரிங்களா, படித்து வென்றான், அது வினையச்சம். சரிதானே? அடுத்த இடைநிலை. பகுதிக்கு விதிக்கடையில் தோன்றும் உறுப்புக்கு இடைநிலைன்னு பேர். பகுதிக்கு விதிக்கடையில் இருக்கும். வினை பகுபதத்தில் வரும் இடைநிலையை கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என இருவகைப்படுத்துவார். ஒரு சொல் இருக்குது, அது வந்து வினை பகுபதமாக இருந்தால் அதில் வந்து இடைநிலை பார்த்திங்கன்னா கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. அதுதான் கால இடைநிலைக்கு தான் வந்து கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால இப்படிலாம் சொல்லியிருக்கோம். எதிர்மறை இடைநிலையும் அது போல் இருக்குது. அதே பெயர் பகுபதத்தில் ஒரு இடைநிலையை பெயர் இடைநிலைன்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க? பெயர் இடைநிலைன்னு சொல்கிறாங்க. சரிதானே? படிச்ச நெக்ஸ்ட் ஒன் கால இடைநிலைன்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கு விதிக்கும் இடையில் வந்து காலம் காட்டும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னதுங்க? காலம் காட்டும் இடைநிலைன்னு இருக்குது, இல்லை கால இடைநிலையும் சுருக்கமாக சொல்கிறாங்க. செய்தான் இருக்குது, செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண், செய்கிறான், செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண், செய்வான், செய் கூட்டல் இவு கூட்டல் ஆண். இதுக்கெல்லாம் தெரியும். இத்து கிரு இவு இப்படிலாம் வந்திருக்கு, இடைநிலை வந்திருக்கு. கீழே ஒரு கட்டம் இருக்குது, இருக்கா? இறந்த கால இடைநிலைக்கு என்னென்னா இருக்கும்? இத்து இட்டு இருங்கெலாம் வந்தால் இறந்த கால இடைநிலை. கிரு கின்று, கிரு கின்று ஆண் இன்று நிகழ்கால இடைநிலைகள். இப்பு இவ்வு எதிர்மறை இடைநிலைகள். எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வும். அதே சமயத்தில் எதிர்மறை இடைநிலைகள் இருக்குது, ஆ அல் இல். சரிங்களா? எதிர்மறை இடைநிலை இல்லை அல்லா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எதிர்மறை இடைநிலை இல்லை அல்லா. எதிர்மறை இடைநிலை, சரிங்களா, எதிர்மறை இடைநிலை இல்லை அல்லா, இல்லை அல்லா. எதிர்மறை இடைநிலை இல்லை அல்லா. சரிங்களா? இல்லை அல் ஆ. சரிங்களா? இந்த இல்லையில் பார்த்தீங்கன்னா இல், இங்கே ஆள் இருக்குது, இங்கே ஆறு இருக்குது. சரி, அல் ஆ, அல் ஆ. ஏற்கனவே அல்லானே சொல்லியிருந்திருப்பேன். எப்படின்னா சொல்லியிருந்திருப்பேன், அல்லானே சொல்லியிருந்திருப்பேன். இருந்தாலும் வந்து இங்கே வந்து அல் ஆ அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிதானே? அல்லனா என்ன இருக்குது? அல் கூட்டல் ஆறு. சரிதானே? அப்போ எது வந்து எதிர்கால எதிர்மறை இடைநிலை, எதிர்மறை இடைநிலைன்னு பார்த்து வச்சுக்கணும். சரிதானே? அடிஷன் நெக்ஸ்ட் ஒன் எதிர்மறை இடைநிலைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஓடாது, அதில் பார்த்தீங்கன்னா ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ. ஓடாதுன்னு இருக்கா இல்லையா? அப்போ என்னது? எதிர்மறை இடைநிலை. நம்ம இதெல்லாம் இலக்கண குறிப்பு பயன்படுத்திக்கணும். படிக்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். படிக்கிறது எதுவுமே என்ன பண்ணாது? வேஸ்ட் ஆகாது. ஏதாவது ஒரு இடத்துல பயனளிக்கும் நமக்கு. அதுபோல் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. காணலன், அங்கே அல் வந்திருக்கு. பேசான், அங்கே ஆ வந்திருக்கு. எழுதிலன், அங்கே இல் வந்திருக்கு. இருக்கா இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு எதிர்மறையாக எழுத சொன்னாங்கன்னா இதேமாரி பயன்படுத்திக்கணும். எதை பயன்படுத்தணும்? இல் அல் ஆ, இல் அல் ஆ. புரிஞ்சுதா? இல்லை அல்லா அப்படிங்கிறீங்களா? ஓகே. பெயர் இடைநிலை. அடுத்து என்ன இருக்குதுங்க? பெயர் இடைநிலை. ஒரு ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு ஒரு இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். இச்சி, இஞ்சி, இச், இஞ்ச், இந்த், இத்து, இவ்வு ஆகிய மெய்கள் பெயர் இடைநிலையாக வரும். இது ரொம்ப முக்கியம். இது நம்ம ரொம்ப ஃபெமிலியர்லாம் கிடையாது.
நமக்கு வந்து இடைநிலையில் பார்த்தீங்கன்னா கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, அதாவது வினை சொல்லுக்கு வரும்ல, வினை பகுபத்து வர்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பெயர் இடைநிலை வந்து இதில் நம்ம ஃபெமிலியராக இருக்க மாட்டோம், நல்லா கவனிச்சிக்கணும். என்னென்னா இருக்குது? இச்சி, இஞ்சு, இந்து, இத்து, இவ்வு. சரிதானே? ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். சரிங்களா? வசந்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓ, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? வசந்த். அது பக்கத்தில் இஞ்சி போட்டுருங்க. வசந்த், வசந்த் அப்படி இஞ்சி. சரிங்களா? வசந்த் அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. வச்சுக்கலாமா? சரிதானே? வந்துருச்சா? எல்லாத்துக்கும் வந்துருச்சா? ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட், ஓகே. ஷார்ட்கட் இல்லைன்னா சங்கு தாங்க. இதேமாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தமிழச்சி, இளைஞர், ஓட்டுநர், ஒருத்தி. ஓட்டுநருக்கு பார்த்தீங்களா எந்த நர் வந்திருக்குன்னு? இப்போ ஓட்டுநர் அப்படிங்கிறது தப்பு. ஓட்டுநர். இப்போ அனுப்புனர்னா எப்படி வரணும்? ஆமாம், அனுப்புனர். சரிங்களா? பெருநர் அப்படின்னா இப்படி தான் வரணும். இப்போ இது வரைக்கும் தவறாக எழுதுனா நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட்? அடுத்து சந்தி இருக்குது. என்ன இருக்குதுங்க? சந்தி இருக்குது. சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்ற பெயர். பகுதி, வீதி, இடைநிலை ஆகிய பகுவத உறுப்புகள் புணரும்போது இடையில் தோன்றும் உறுப்பு சந்தி எனப்படும். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து வருவது பெரும் வழக்காகும். பெரும்பாலும் எங்கெங்கே வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் வரும். சரிங்களா? இங்கே பாருங்க, இதுதான் பகுதி. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் பகுதி, அடுத்து பார்த்தோம் விகுதி, அடுத்து என்ன பார்த்தோம்? விகுதி. அடுத்து இடையில இருக்கிறது இடைநிலை. இடையில இருக்கிறதுனாலங்க பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்தி வரும். பெரும்பாலும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெருவழக்காகும். புரட்சியின் போது ஏற்படும் விவகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதலை சந்தி என்று கூறுவார். தோன்றல், திரிதல், கெடுதல் என்னன்னு சொல்கிறாங்க? சந்தின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? என்று கூறுவார். ஒரு எடுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் வழங்குவார். தோன்றல்னா எழுத்து தோன்றணும். சரிங்களா? அதே சமயத்தில் மற்றைய திரிதல், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிகிறத இல்லைனா இல்லாமலே போகிறத வந்து கெடுதல். கெடுதலையும் விகாரம்னு சொல்கிறாங்க, மாற்றம்னு சொல்கிறாங்க. விகாரம்னா என்னதுங்க? மாற்றம். பெரும்பாலும் இத்து, இப்பு, இக்கு என்னும் 3 எழுத்துக்களும் ஒன்று சந்தியாக வரும். என்னென்னா வரும்? இத்து, இப்பு, இக்கு. சரிங்களா? பகத்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. பகத். ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வசந்த் பார்த்தோம். அது வெறுமனே கரெக்டாக இருக்காது. வெறுமனே வசந்தனா எதுக்கு அப்படின்னு சந்தேகம் வந்துடும். சரிங்களா? பெயர் இடைநிலையில் வசந்த் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. பெயர் இடைநிலையில் வசந்த். பெயர் இடைநிலையில் வசந்த். அப்போ தான் அந்த வசந்துங்கிறது தெரியும், அதுக்கு என்ன பொருள்னு தெரியும், எதுக்காக அது வந்திருக்குன்னு தெரியாது. சரிங்களா? பெயர் இடைநிலையில் வசந்த். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சந்தி. என்னதுங்க? ஓகே, பதக்கை சந்தி. பகத் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணணும்? சந்திக்கணும். யாரை சந்திக்கணும்? பகத்தை சந்தி. பகத்தை சந்தி. பகத்தை சந்தி. சில பேர்த்துக்கு வேறு மாதிரி கூட சொல்லியிருப்பேன். தீபக்க சந்தி அப்படி கூட சொல்லியிருப்பேன். தீபாய்க்குன்னு வருதா? இருக்கா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? தீபக்குன்னு அங்கே இருக்கா இல்லையா? அப்படியே தா பாக்கா இக்குன்னு இருக்கு. அது அப்படியே தீபக்குன்னு. தீபக்க சந்தின்னு கூட ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பகத்த சந்தின்னா தீபக்க சந்தி. யாரையாவது சந்தி. சரி தானே? அடுத்த உடம்படு மெய்கள் இருக்குது. உடம்படு மெய்களாக இவ்வு வரும். அதான் ஏற்கனவே தெரியுமே, சொல்லியிருக்குமா இல்லையா? என்ன சொல்லியிருக்கோம்? ஈவை எவ்வும் ஏனைய உயிர்வும் ஏமுன் இருமையும் உடம்படுமை என்றாகும். சொல்லுங்கள். ஐவையவும் ஏனைய உயிர்வடிவமும் ஏமுன் இருமையும் உடம்படுமை என்றாகும். சரிதானே? அப்போ இந்த வேறு என்ன சந்தியாக வரும்? இந்த இவ்வும் வரும். சரிதானே? இது வருவதாக உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டெலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கணும். ஓகே. பகுப்பது உறுப்புலி அடங்காமல் 7வது உறுப்பாக வருவோம் புறத்துறுப்பு எழுத்து பேர். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. இந்த 6லேயும் அவன் வராமல் இன்னொன்று வரும். அதுக்கு பேர் எழுத்து பேர். அதுக்கு பேர் என்னதுங்க? எழுத்து பேர் எனப்படும். சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து
உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேர் என குறிப்பிடல் வேண்டும். என்னங்க எழுதியிருக்கீங்க? பகுபத உறுப்புகளில் அடங்காமல் ஏதாவது ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்து பேர் எனப்படும். சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேர் என குறிப்பிடல் வேண்டும். சரி, நம்ம சந்தி படிச்சிருக்கோம், அடுத்தது சாரியை படிக்க போகிறோம். சரிங்களா? அப்படி சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து ஒரு ஒற்றெழுத்து வந்தால் உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேர் என குறிப்பிடல் வேண்டும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்து பேர் ஆகும். எழுத்து பேர் காலம் காட்டாது. அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்க? எழுத்து பேர் காலம் காட்டுமான்னு கேட்பாங்க. காலம் என்ன பண்ணாது? காட்டாது. இங்கே பாருங்கள், கீழே எடுத்துக்காட்டு இருக்கும், அது பார்க்கும்போது ஒரு புரியும். இப்போ பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈன் இருக்குது, பாடு தீன் இருக்குது. நன்றிருக்கு பாடுதி. இச்சொற்களில் அது மொழியாதான் இருக்குது. மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இச்சொற்களில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத்து என்பது எழுத்து பேராகும். சரிதானே? இப்போ சொல்ல இருந்தாலும் சரி, சொல்ல ஒரு இத்து வந்திருக்கு பாடுதியில், அதுபோல் மொழியாதான் அங்கே ஒரு இத்து வந்திருக்கு. அந்த இத்து உயிர் ஏற அனுமதிக்கணும். பின்னாடி ஒரு உயிர் எழுத்து வரணும். பின்னாடி என்ன பண்ணணும்? உயிர் எழுத்து வரணும். சரிதானே? உயிர் எழுத்து ஒரு ஒற்றெழுத்து உயிர் ஏற அனுமதித்துன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? உயிர் ஏற இடமளித்துன்னு கொடுத்துருக்காங்க. உயிர் ஏற இடமளித்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா அது என்னதுங்க? எழுத்து பேர். யாருக்கெல்லாம் புரியல? யாருக்குமே புரியல. சரிங்களா? ஒரு இத்து வரும், அதுக்கு பின்னாடி ஒரு உயிர் எழுத்து வரும். அந்த உயிர் எழுத்து ஏற இடமளித்துன்னு வந்துருக்கு. அது கூட சேர்ந்து இது தெரியும். அப்போ பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈனா அது பாடுதின்னு மாறி இருக்கு. சரிங்களா? மொழியாதான் இத்து கூட்டலால் அது மொழியாதான் மாறி இருக்கு. மாறி இருக்கா இல்லையா? சாரியை வர இடத்துல வரும். சாரியை வர இடத்துல வரும். ஒற்றெழுத்தாக இருக்கும். அது உயிர் ஏற இடமளிக்கும். இதெல்லாம் இதோடைய நிபந்தனைகள். காலத்தை காட்டாது. எழுத்து பேர் என்ன பண்ணாது? அங்கே பாடுதி அப்படின்னு இருக்கு, அங்கே இத்துன்னு இருக்கு. அது ஒன்றும் இறந்த கால இடைநிலை மாரியே காலத்தை காட்டல. என்ன பண்ணல? காலத்தை காட்டல. சரி, அடுத்து சாரியைன்னு இருக்கு. சரி தானே? ஏற்கனவே பார்த்தோம். இங்கே சாரியை பொறுத்த வரைக்கும் பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து வரும் உறுப்பு சாரியை ஆகும். பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பெரும்பாலும் இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. சாரியை எங்கே வரும்? பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். சரிதானாங்க? பார்த்தனன் இருக்கு. பார் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் மண் என்பதே சாரியை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? இடைநிலைக்கும் விகுதிக்கும். அன்கிறது ஏற்கனவே ஒரு விகுதி. சரிதானே? அன்கிறது ஒரு விகுதி. அதுபோல் இத்துங்கிறது இடைநிலை. அதுக்கு இடையில் வரக்கூடிய அன் தான் சாரியை. சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும். சந்தி எங்கே வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்துனா கா இருக்கு, ஒரு உயிர்மை எழுத்து. இக்கு கூட்டல் கா, அதான் உயிர்மை எழுத்து. உயிர்மையும் சேர்ந்த எழுத்து. உயிர்மை எழுத்து வந்தால் அதனை என்னன்னு சொல்லுவாங்க? சாரி என்று குறிப்பிடல் வேண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ தருகுமென்று இருக்கா இல்லையா? அப்போ தருகுவேன்னா அது தான் வந்திருக்கணும். சரிதானே? அப்படி தான் வரும். ஏன்னா பகுதி எப்போதும் ஏவல் வினைமுற்றாக ஏவலாக இருக்கும். பகுதி எப்போதும் ஏவலாக இருக்கும். அது தருவாக மாறிடுச்சு, அது மாறி இருக்கா தான் விகாரம். அடுத்து பூன் வருது. பூங்கிறது என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. பூங்கிறது என்னதுங்க? இக்கு கூட்டல் ஊ தான். ஒற்று எழுத்துனா புள்ளி வச்சு எழுத்துங்க. உயிர் எழுத்து உங்களுக்கு தெரியும். ஆ இ, அதுதான் உங்களுக்கு உயிர் எழுத்து உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில அந்த இடம் தான் எது வரக்கூடிய இடம்? சந்தி வரக்கூடிய இடம். எப்படிங்க? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் என்ன வரும்? சந்தி வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் என்ன வரும்? சாரி வரும். இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, பெரும்பாலும் கொடுத்துட்டாங்க. பெரும்பாலும் இங்கே தான் வரும். அப்போ சந்தி வர வேண்டிய இடத்துல ஒரு உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, அது என்னது? சாரி. என்னதுங்க? ஓகே. இச்சொல்லில் பகுதிக்கும் நிலைக்கும் இடையில் வரும் கூ என்பதே சாரியை ஆகும். சாரிக்கு பொருள் இல்லை. சாரிக்கு ஏதாவது பொருள் இருக்கானா? என்னது?
பொருள் இல்லை. சரிங்களா? எழுத்து பேர் காலத்தை காட்டுமா? காட்டாது. எழுத்து பேர் என்ன பண்ணாது? காலத்தை காட்டாது. வேறு எப்படி இருக்கும்? புள்ளி வச்சு எழுத்தாக இருக்கும், ஒற்று எழுத்தாக இருக்கும். வேறு என்ன பண்ணும்? உயிர் ஏற இடமளிக்கும். உயிர் ஏற எங்கே வரும்? எங்கே வரும்? எங்கு வரும்? நான் கேட்குறது எழுத்து பேரை கேட்டுட்ருக்கேன். எழுத்து பேர் எங்கே வரும்? சாரிய இடத்தில் வரும். சாரியை எங்கே வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் வரும். சரி, எக்ஸாமுக்கு வராது. உங்களுக்கு இதெல்லாம் புரியலையா? அது எதுவுமே எக்ஸாமுக்கு வராது. எதுவுமே எங்களுக்கு புரியல சார். கொஷின் 20 வேறு கொஷின் இருக்குமா இருக்காதா? அன் என்பது விதியாக வரும், அன் என்பதே சாரியாக வரும். ஆண், ஆள், ஆர் ஆகிய விதிகள் வரும்போது அன் சாரியையாக வராது. இங்கெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணலாம்? கூற்று காரணம் சரியா தவறா அது மாதிரி கேட்கலாம். சரி தானே? அன் விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியையாக வரும். சரி தானே? சாரியை அன் வந்துச்சுன்னா விகுதி என்னவா இருக்கும்? அன் தான் இருக்கும். அதே சமயத்தில் ஆண், ஆள், ஆர் அங்கே அன் வருமா? வராது. அடுத்து விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். சரிங்களா? விகாரம் வந்து இங்கே இதுக்குள்ளே நடக்குங்கிறாங்க. சரிங்களா? பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் தான் அதுங்க விகாரம். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறியிலாக மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். உனக்கு திரிந்ததுன்னா மாறுறது, கெட்டும்னா இல்லாமலே போயிடும். சரிங்களா? நெடில் குறியெலாம் மாறிச்சுன்னா இப்போ வந்தான் இருக்கு, அதில் வா அதுதான் வந்து நெடில், அப்படி தான் இருக்கும். அது அப்புறம் குறியெலாம் மாறுது. சரிதானே? அப்படி நெடில் குறியெலாம் மாறுறது தான் வந்து மாற்றம். சரிங்களா? இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். இங்கே நின்றான் இருக்கு, அதில் நில்லுன்னு இருக்கு. இதில் பார்த்தீங்களா மாறி இருக்கா? திரிந்து இருக்கு. இல்லை என்ன இருக்கு? நின்றான் அப்படின்னு இருக்குங்க. அப்போ நம்ம பகுதி என்ன பண்ணக்கூடாது? நின் அப்படின்லாம் போடக்கூடாது, நில் அப்படின்னு தான் போடணும். வித்தின் த ப்ராக்கெட்டில் வந்து நில், வித்தின் த ப்ராக்கெட்டில் இன் கொடுத்துருக்காங்க அடைப்புக்கில். ஏன்? அங்கே வந்து இல்லு தான் இன்னும் மாறிச்சு. சரிங்களா? அடுத்து இரு ஆண் இருக்கு. அப்போ இதில் பார்த்து வச்சுக்கணும். அதுபோல் வணங்கிய அதில் என்னான் இருக்கு? வணங்குன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது ஈ குட்டல் இன் அப்படின்னு இருக்குது. அங்கே இன் அப்படிங்கிறது இடைநிலையில் நகரம் கெட்டது. அதேமாதிரி இடைநிலையில் வந்து மாறுறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா அடுத்தது கண்டான் இருக்குது. என்னான் இருக்குங்க? கண்டான் இருக்குது. அதில் வந்து கான் அப்படின்னு தான் வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? கான். அதுதான் நெடில் குடிலாம் மாறுறது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நினைவில் கொள்கன்னு இருக்குது. இறந்த கால இடைநிலைகள், இத்திட்டு நிகழ்கால இடைநிலைகள், இருக்கின்ற ஆண் என்ற எதிர்கால இடைநிலை, இப்போ எதிர்மறை இடைநிலைகள், எதிர்மறை இடைநிலைகள் ஆ அல் இல். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விதிகள். என், ஏன், அல், அன், கூ, டு, தூ, ரு. தன்மை பன்மை வினைமுற்று விதிகள். எம், ஏம், அம், ஓம், ஆம், ஓம், கும், டும், தும், ரும். முன்னிலை ஒருமை வினைமுற்று விதிகள். ஐ, ஆய், ஈ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னிலை ஒருமை, எதிரில் இருக்கவங்களை வந்து ஒருமையில் குறிக்கிறது. சரிதானே? முன்னிலை பன்மை வினைமுற்று விதிகள். இர், ஈர், மின். படற்கை ஆண்பால் வினைமுற்று விதிகள். அன், ஆண். படற்கை பெண்பால் வினைமுற்று விதிகள். அல், ஆள். படற்கை பலர்பால் வினைமுற்று விதிகள். அர், ஆர், பா, மார், கல். படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விதிகள். தூ, ரு, டு. படற்கை பலவின்பால் வினைமுற்று விதிகள். அ, ஆ. வேங்கோல் வினைமுற்று விதிகள். காயாயர். இதெல்லாம் தெரியும் உலகத்துக்கு. தெரிநிலை பெயரெச்ச விதிகள். அ, உம். தெரிநிலை வினையச்ச விதிகள். ஊ, இ. அதனால தான் பெரும்பாலும் ஈ வந்தால் வினையச்சம், ஆ வந்தால் பெயரச்சம். சரிங்களா? ஒரு சில இடங்கள் அது கவனமாக இருக்கணும். பார்த்து மேலே பாருங்கள், உம் இருக்குது, கீழே ஊ இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ வந்து கவனமாக இருக்கணும், பார்த்துக்கணும். அடுத்து கீழே என்ன இருக்குது? தமிழ் ஒரு ஒற்றுநிலை மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தே சொல்லாகின்றன. அவ்வாறு சொற்கள் புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியியல் நுட்ப அடிப்படை உள்ளது. பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர் சொல்லாகும். புதிய சொல்லாக்கத்திற்கு வேர் சொற்களின் வருகை, அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு இன்றியமையாதது. இதன் மூலம் துறைதோறும் புதிய கலைச்சொற்களை உருவாக்க முடியும். சரிதானே? ஒரு எழுத்து மட்டும் சொல்லாகுமா? பெரும்பாலும் ஆகாது. ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு இருக்குது. நமக்கு 42 இருக்குது. எத்தனை இருக்குதுங்க? 42 இருக்குது. ஒரு எழுத்து ஒரு மொழின்னு 42 தான் இருக்குது. சரிதானே?
அப்போ மற்ற எழுத்துக்கள்லாம் வந்து சொல்ல மாறாது. அப்படி சொல்ல மாறுதில்ல. ஒரு சொல்லில் பார்த்தீங்கன்னா வேறு சொல் அடிச்சொல் முக்கியம். இப்போ படின்னு இருக்கு, அதுலேருந்து தான் படித்தான், படித்த, படித்தவன், படித்தல் இப்படிலாம் சொற்கள் தோன்றுறது. சரிதானே? அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திணை பால் எண் இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ் மொழி. ஏற்கனவே படிச்சிருக்கோம். இச்சிறப்புக்கு காரணம் சொல்லின் விகுதியாகும். இவ்வாறு வேறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். இச்சொற்களை வேண்டும் போது பிரித்து கொள்ளலாம், மறுபடியும் சேர்த்து கொள்ளலாம். பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் மாறாது. சரிதானே? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எழுத்து நடை இருக்கும். இப்போ நான்லாம் ரொம்ப சொற்களை ரொம்ப பிரித்து எழுதுவேன். சில பேர் ரொம்ப சேர்த்துக்குவேன், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பிரித்து எழுதுவேன். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தங்க பிரித்து வேணால் எழுதலாம், சேர்த்து வேணால் எழுதலாம், பொருள் மாறாது. பகுபோத தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது எளிது. பிற மொழியினர் தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணமாகும். மேலும் பகுபோத தன்மையால் எண்ணிறந்த சொற்கள் உருவாகின்றன. இது மொழியின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் இன்றியமையாததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது போல் பகுபத தன்மை உள்ள மொழி நம்ம இருக்க சொற்கள் வந்து பிரிக்கலாம் ஈஸியாக. அப்போ அதனால தான் பிற மொழி பேசக்கூடியவங்க பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர் கூட ஈஸியாக என்ன பண்ணிக்கிறாங்க, சரிங்களா, தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றது. சரிதானே? அதுக்கு அடுத்த பக்கத்தில் சிவை தாமோதரனார் இருக்கார். ஆனால் சிலபஸில் அவரெல்லாம் இல்லை. சிலபஸில் இருக்காரா சிவை தாமோதரனார்? இருக்காரா? இல்லை. சரிதானே? இப்படி கடற்கரை வேகமாக வாசிச்சு விட்றேன். இவர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படும் சிவை தாமோதரனார் இலங்கை சிலபஸ்னால் நான் டிஎன்பிசி சிலபஸில் சொல்கிறேன், குரூப் 4 சிலபஸில் சொல்கிறேன். இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து தம் 20வது வயதிலே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்களின் கவனத்தை ஈர்த்தார். சரிதானே? எதை பதிப்பித்தார்? நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கத்தை பதிப்பித்தார். சரிங்களா? ஏற்கனவே வந்து திருக்குறளை பதிப்பித்தவர் தஞ்சை ஞான பிரகாசம் 1812. அதுக்கப்புறம் வந்து புறநானூறு பார்த்தோம். புறநானூரை பதிப்பித்தவர் ஊவேசா 1894. 1800. அதனால தான் ஒரு முறை எப்படி நயன்தாரா கிட்ட அரை வாங்கி 4 வருடம் பயந்துதால் ஊவேன்னு கத்தினான் அப்படின்னு ஷார்ட்கட் சொன்னோம். சரிதானே? ஷார்ட்கட் எடுத்தோன்னே படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், போக போக அப்படி இருக்கும், பழகிடும், ஞாபகம் வச்சுக்கலாம், வேகமாக ஆன்சர் பண்ணலாம். சரிதானே? ஜி போப் எப்போ பிறந்தார்? ஜி போப் எப்போது பிறந்தார்? 1820. 1820. ஒரு 8ல் 2 முட்டை போடு. 8 இருக்கு, ஒரு முட்டை 2 முட்டை, அதான் ஷார்ட்கட்டு. ஒரு 8ல் 2 முட்டை போடுன்னா போ. ஒரு 8ல் 2 முட்டை போடு, அவ்வளோதான். சரிதானே? தமிழ் ஒலி எப்போ அவருடைய வாழ்நாள் காலம்? 1924லேருந்து 1965 வரைக்கும். என்ன ஷார்ட்கட்டு? ரெண்டு நாள் ஆரஞ்சை தமிழ் ஒழிச்சு வச்சுட்டு அது மாதிரிலாம் பார்த்தோம். சரிதா? 2 நாள்னா இங்கே 2 நாள் இருக்குது, ஆரஞ்சுன்னா ஆரஞ்சுன்னு இருக்குது, அவ்வளோதான். மறக்கவே மறக்காது. திருவாசகத்தில் எவ்வளோ பாட்டு திருவாசகத்தில்? 658. ஆரஞ்சை எடுத்து வாசிக்கணும். சரிதானே? 6, 5 எடுத்துனா 8 வாசிக்கணும். தப்பே வராது, வேகமாக ஆன்சர் பண்ணலாம் கன்ஃபார்மாக. அதுவா இதுமான்னு சந்தேகம் வராது. ஷார்ட்கட் பார்க்குறதுக்கு ஓகேயாக இருக்கும். இதுக்கு நான் நேரடியாக படிச்சிக்கலான்னு தோணும். நேரடியாக படிக்கும்போது சில சமயம் சந்தேகம் வரும். சரிதானே? ஆர்டிகல் 21 சில பேருக்கு சொல்லியிருப்பேன். தனிமனித சுதந்திரம். ஓகே மேபி அது சாஃப்ட்வேர். நான் வந்து 2 பேரும் ஒன்றாக வாழ்வது தனிமனித சுதந்திரம்.
2ல் 1 சுதந்திரமாக வாழ்ந்தால் அதுவும் சுதந்திரம் தான். 2 பேரும் ஒன்றாக வாழ்வது தனி மனித சுதந்திரம். 2 பேரும் ஒன்றாக வாழ்வது. இப்போ நாகேஷ் இருக்காரு சரிங்களா, அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது, யார் கூட வாழ்கிறது அவருடைய முடிவு. அப்போ 2 பேரும் ஒன்றாக வாழ்வது தனி மனித சுதந்திரம். தனி மனித சுதந்திரம் சரிதானே? இருக்கா இல்லையா? இப்படி நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாது, அங்கே போய் குழப்பாது. ஆர்டிகல் 22 கைது மட்டும் காவலிலிருந்து பாதுகாப்பு. அப்புறம் வேற ஒரே குற்றத்துக்காக 2 முறை தண்டிப்பதிலிருந்து சரிங்களா. அப்போ இதேமாரி நீங்கள் நம்பர் வச்சுக்கிட்டு ஷார்ட்கட் திரும்ப ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ வேறு ஷார்ட்கட் வச்சுருப்பாங்க. இப்போ அவர் ஒன்று வச்சுருக்காரு, நான் ஒன்று வச்சுருக்கேன். ஷார்ட்கட் சொல்கிறேன் சரி தானே? அதனால் எப்படி ஷார்ட்கட் இருந்தாலும் அதுக்கு என்ன டேட்டா ஞாபகம் இருந்தால் வேகமாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஓகே, இப்போ எங்கே இருக்கோம்? அப்போ இவர் என்ன பண்ணார், நீதிநெறி விளக்கத்தை பதிப்பித்தார். எதை பதிப்பித்தார்? நீதிநெறி விளக்கத்தை பதிப்பித்தார் சரிங்களா. நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்களின் கவனத்தை ஈர்த்தார். 1868 ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும் பின்னர் கலித்தொகை, இறைனார் அகப்பொருள், வீர சோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். அத்துடன் இல்லாது கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். 6ஆம் வாசக புத்தகம் உள்ளிட்ட பள்ளி பாடங்களையும் எழுதினார். இவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கினார் சரிங்களா. பெர்சிவல் பாதிரியார் தான் தினவர்த்தமானி அப்படின்னு ஒரு இதழ் நடத்தினார். அதுக்கு சி.வை. தாமோதரனார் ஆசிரியராகிட்டார். அவமயம் அவர் ஆங்கிலேயர் பலருக்கும் தமிழ் கற்றுத் தந்தார். அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரி தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார். பிறகு பிஎல் தேர்விலும் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி 1884ஆம் ஆண்டில் புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தாமோதரனார் எந்த பணி ஆற்றினாலும் தமது சொந்த பணியாக கருதி கடமையாற்றினார். எக்ஸாமில் கேட்பாங்க, எந்த பணி ஆட்டினால் தமது சொந்த பணினா அது சொந்த வேலை இருந்தால் எவ்வளோ சின்சியராக செய்வோம், அதுபோல் ஒவ்வொரு வேலையும் அவர் செஞ்சார் சொல்லியிருக்காங்க சரிதானே. ரைட்டு சரி, இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. ஷார்ட்கட்ஸ்லாம் அப்புறமா பார்ப்போம். நம்ம நேராக கிராமருக்கு போயிடுவோம் சரிதானே. இதுக்கு ஏன்னா சிலபஸில் இது இல்லை, அதனால் நான் அதிக கவனம் கொடுக்கல. இருந்தாலும் தகவலை வாசிச்சிருக்கேன், அதுக்கு ஷார்ட்கட்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குது? கடை சொல்லா. ஓகே, அதுக்கு முன்னாடி சித்திரகவின்னு இருக்கு. அதுக்கு இருக்கா? சித்திரகவின்னா என்னது? தமிழ் பகுதிகளில் சித்திரகவி அமைப்பும் ஒன்று. சித்திரகவியில் பல வகைகள் உள்ளன. சித்திரகவி என்பது ஏதேனும் ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையினையும் அதற்குள்ளாவே அமைத்து எழுதுவதாகும் சரிங்களா. சித்திரம்னா ஓவியம், சித்திரம்னா என்னதுங்க? ஓவியம் அதானே. அப்போ ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையினையும் அதற்குள்ளாக அமைத்து எழுதுவது தான் என்னதுங்க? சித்திரகவின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாலை மாற்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மாலை மாற்று சித்திரகவி வகைகள் எளிமையானது. மாலைனா பூக்களால் வரிசையாக தொடுத்தது. மாலையின் தொடக்கத்தில் உள்ள 2 முனைகளிலிருந்தும் கீழ் நோக்கினாலும் மாலையின் முடிவாக உள்ள ஒரு முனையிலிருந்து மேல் நோக்கி சென்றாலும் அம்மாலை ஒரே தன்மை உடையதாக தோன்றும். அதுபோல் ஒரு பாடலை முதலிலிருந்து நோக்கினாலும் முடிவிலிருந்து நோக்கினாலும் அதே எழுத்துக்கள் அமைந்த பாடலாக மாலை மாற்று அமையும். ஆங்கிலத்தில் பாலிண்ட்ரோம் என்னும் வடிவம் இத்தகையது என்று ஒரு வாராக கூறலாம்னு சொல்லியிருக்காங்க சரிதானே. இப்போ பார்த்தீங்கன்னா எழுதி பழகுன்னு கொடுத்துருக்காங்க. பாப்பான் இருக்குது, முன்னாடி இருந்து பார்த்தாலும் பாப்பா தான், பின்னாடி இருந்து பார்த்தாலும் பாப்பா தான். தாத்தான் இருக்குது, முன்னாடி இருந்து பார்த்தாலும் தாத்தா தான், பின்னாடி இருந்து பார்த்தாலும் தாத்தா தான். இதுக்கு தான் மாலை மாற்றுன்னு பேர் சரிங்களா. இங்கிலீஷில் பாலிண்ட்ரோன்னு பேர். கீழே இருக்குது பாருங்களேன். தேரு வருதே நீ வா பாப்பா, பாப்பா வா நீ தேரு வருதே இருக்கா இல்லையா? ரைட். எப்படி பார்த்தாலும் பாப்பா வா நீ தேரு வருது. எப்படி மாற்றினாலும் பொருள்லாம் மாறாது சரிங்களா. வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைச்சொல் இருக்குது. அடுத்த பக்கத்தில் இருக்கா? இருக்கிறதா இல்லையா? கலைச்சொல் பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்குது. சிலபஸ் 2024 எழுதிக்கிட்டே வரணும். உங்கள் கையில் சிலபஸும் வேர் டு ஸ்டடியும் வச்சுருக்க சொல்லியிருக்கேன். இனக்குழு, எத்னிக் குரூப், புவிச்சூழல், எர்த் என்வாரன்மெண்ட், வேர் சொல் அகராதி, எட்மாலஜிக்கல் டிக்ஷனரி, முன்னொட்டு ப்ரிஃபிக்ஸ், பின்னொட்டு சஃபிக்ஸ், பண்பாட்டு கூறுகள், கல்ச்சரல் எலமெண்ட்ஸ். சிலபஸில் இருக்கிறதெல்லாம் படிச்சிங்க. திருக்குறள் நடத்தியிருக்குமா? அது இல்லையா? அடக்கம் உடைமை, நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரியது சரிங்களா. நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரியது. நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவரின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. தன்னுடைய நிலை எப்போதும் நேர்வழியில் தான் நடக்கும்.
2-3 எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் பண்ண முடியல, உடனே ஐயா பணம் கொடுத்து வேலை வாங்கிடலாமா, குறுக்கு வழியெல்லாம் கையாளக்கூடாது. இப்போது என்ன பண்ணோம், நேர் வழியை தான் பின்பற்றணும். நேர் வழி தான் என்ன பண்ணோம், பின்பற்றணும். அப்போ நேர் வழி மாறாது அடக்கமாக இருப்பவனின் அடுத்தது என்ன பண்ணோம், அடக்கமாக இருக்கணும். திமிர் பிடிச்சவன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சரிங்களா, அடக்கமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் அடக்கமாக இருக்கணும். ஒருத்தண்ட அடக்கமாக இருந்துட்டாவே என்ன பண்ணுவாங்க, நல்லா பண்ணுறாங்க நம்மளை. சார் சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க சில பேர். அப்படியே பணி வாங்கி மட்டையாக சாய்வாங்க. அவங்கள பார்த்ததும் அப்பா இந்த இதில் இருக்கவங்களுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு சார் தானே. அப்போ நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானபெரி. நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்போனின் உயர்வு எதை விட பெரிது, மலையின் மாண்பை காட்டிலும் பெரிதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி தானே. அடுத்தது யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. உள்ளதுக்கே தெரியும், யாராக இருந்தாலும் நாவை அடக்கி ஆள வேண்டும். யாராக இருந்தாலும் நாவை அடக்கி ஆள வேண்டும். சரிங்களா. அப்படி காவாக்கால் அப்படி நாக்கை அடக்கி ஆளலன்னு வச்சுங்க, சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நம்ம துன்பத்துக்கு ஆளாகும். நமக்கு வர 90% துன்பத்திற்கு காரணம் எதுதான், நம்ம நாக்கு தான். தேவையில்லாமல் யாராவது ஒரு பேசிட்டு, சரிதானே. யாரோ அன்பாசன் இருக்கார், அவர் எங்கேயோ போகிறாரு எங்கேயோ வராரு, அதை போய் நம்ம வீட்டில் சொல்லி சரிதானே நமக்கு தேவையா, இல்லைன்னா அவரை பற்றி புறம் பேசி சரிதானே. அவர் எங்கேயுமே போகலை, எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னோம். என்னை பற்றி எப்படி நீ பேசுவ, எவ்வளோ கேட்க மாட்டோமா, என்ன மற்றவங்கள ஏதாவது பேசிடுவோம், ஏதோ ஒரு கடுஞ்சொல் பேசிடுவோம், சரிதானே. அப்போ எதை அடைக்காள வேண்டும், நாவை அடைக்காள வேண்டும். யாராக இருந்தாலும் நாவை அடைக்காள வேண்டும். யாராக இருந்தால் என்ன பண்ணோம், நம்ம ஏதாவது பேசிட்டு விளையாட்டுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு பணம்லாம் செலவு பண்ணி வீட்டில் அடம் பண்ணி புதுசாக தோடுலாம் வாங்கிட்டு காதில் மாட்டியிருப்பாங்க. தோடு எப்படி இருக்குது, நல்லாவே இல்லைருவோம், சரிதானே. இதெல்லாம் எதுக்காக கேட்குறாங்க, நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னு தான் கேட்குறாங்க. சொல்லிட்டு தான் போவோமே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பொருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு போவோம், சரிதானே. அதான் இன்சொல் இனிதின்றது காண்பான் எவன்களோ மண்சொல் வழங்குவது. அப்புறம் பேசும்போது அதெல்லாம் என்ன பண்ணிடணும், நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். அவள் யாராக இருந்தாலும் நாக்கை அடக்கி அட வேண்டும். யாராக இருந்தாலும் என்ன பண்ணோம், சும்மா யாரையாவது பேசிக்கிட்டு எவனாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட வர சொல்லு, மோதி பார்ப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், இப்படி பேசி என்ன பண்ணுறது, ஏதாவது தேவையில்லாமல் பேசிடுவோங்க. ரொம்ப கவனமாக இருக்குங்க. நம்ம எதிரிகளை உருவாக்குவது யார் தான், நாக்கு தான். இல்லைன்னா நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க, அந்த ஒரே காரணத்துக்காக நான் கடவுள்லாம் கிடையாது, இல்லை பெரிய ஆள்லாம் கிடையாது, என்னை விட நீங்கள் கீழானவர் கிடையாது, உங்களை விட நான் மேலானவர் கிடையாது, சரிங்களா. அப்படின்னு அவ்வளோதான் ஏதாவது பேசிடுவோம், அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். அப்போ உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினா திருப்பி நீங்கள் எங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துவீங்க, சரிதானே. அப்போ யாராக இருந்தாலும் சரிங்களா. அப்போ கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நாக்கு என்ன பண்ணணும், அடக்கி அட வேண்டும். நம்ம மட்டும் சும்மா பேசுவோம், யார்கிட்ட பேசுகிறேன், யார்கிட்டயே பேசுகிறோம், எவள்கிட்டயே பேசுகிறோம், நான் என்னம்மா பண்ணுவோம், ஏதோ தான் பேசுவோம். பேசும்போது உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, உங்கள் வீட்டில் எப்படி தான் வளர்த்தாங்களா, உங்கள் வீட்டில் எப்படி தான் வளர்த்தாங்களா, ஏதோ தான் பேசிடுவோம், சரிங்களா. அது பதிலாக நாவை அடக்கி ஆட வேண்டும். அடக்கி ஆடிட்டா இல்லை சண்டை வரும், சண்டை வரும்போது தேவையில்லாமல் பேசி அமைதியாக போயிட்டா அந்த நேரத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கோபமாக இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கவே இல்லை, எனக்கு கேட்டால் கோபம் வரும். அப்போ என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கும். அந்த கோபத்தை கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு யாராக இருந்தாலும், இல்லைனா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சரிங்களா. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அமைச்சர் பதவி இழந்தவங்களாம் இருக்காங்க. யாகா வராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பல் சொல்லிக்கப்பட்டு. தேவையில்லாமல் சரிதானே பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் கவனமாக பேசணும். நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் பேச வேண்டும், சரிதானே. ரைட்டு. தீயினால் சுட்டப்படும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, அதானே சொல்லியிருக்காங்களா இல்லையா. அப்போ தீயினால் சுட்டால் கூட மறந்துடுவாங்க, ஆனால் நாவால் தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறி போவோம், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆறாது. என்ன பண்ண அதை ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும், சரிதானே. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசும்போது. அணி வேற்றுமை, சரிங்களா. வேற்றுமையாக இருந்தால் சுடணும், ஒரு ஷார்ட்கட் போட்டுருங்க. வேற்றுமையாக இருந்தால் சுடணும். ஏன்னா ஒன்றை மட்டும் சொல்லியிருக்காங்க, தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும், இன்னொன்று
இன்னொன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறும், இன்னொன்று ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, ஆறாதே நாவினால் சுட்டவடு. சரி தானே? அடுத்த பக்கம் பாருங்கள், ஒப்புரவறிதல் இருக்குது. தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருள். வேளாண்மைனா பொருள் பார்த்தீங்கன்னா உதவின்னு அர்த்தம். வேளாண்மைனா என்ன பொருள்? உதவி. எழுதிங்க பக்கத்தில், வேளாண்மை பக்கத்தில். நான் மட்டும் சொல்லுவேன், நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. சரி தானே? வேளாண்மைனா உதவி. வேளாண்மைனா என்னதுங்க? உதவி. சரிங்களா? தாள்னா என்னது? அதுங்க ஓகே. தாளாட்டினா இங்கே முயற்சி. என்னதுங்க? முயற்சி. சரிங்களா? அப்போ நம்ம முயற்சி செய்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணமெல்லாம் எதற்கு அப்படின்னா தக்காருக்கு, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வேளாண்மை செய்தல் பொருள். வேளாண்மைனா உதவி செய்தல் பொருள். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் நம்ம முயற்சி செய்து சம்பாதித்த பணமெல்லாம் எதுக்கு அப்படின்னா வேளாண்மை செய்தல் பொருள். வேளாண்மைனா உதவி செய்தல் பொருள். அதுக்கு முன்னாடி தக்காருக்குன்னு கொடுத்துருக்காங்க. யாருக்கு உதவணும்? யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவணும். யாருக்கு உதவி தேவைப்படுதோ என்ன பண்ணோம்? அவங்களுக்கு உதவணும். சரிதானே? நம்ம யாருக்கு உதவுவோம்? நம்ம முதல்ல உதவணும். அப்படி உதவுனா நமக்கு பிடிச்சவங்களுக்கு உதவுவோம். சரிதானே? ரைட். அப்போ யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவணும். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும். சரிங்களா? உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவனே உயிர் வாழ்வான், மற்றவன் செத்தவர்கள் ஒருவனாக கருதப்படுவான். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு. சரிதானே? உலகத்தில் உயர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க உலக நடைமுறை ஒத்து போயிடலாம், அவங்க கூட ஒத்து போகணும். அவனே உயிர் வாழ்வான், மற்றவன் செத்தவர்கள் ஒருவனாக மதிக்கப்படுவான். யார் செத்தார்கள் வைக்கப்படும் கேட்பாங்க கேள்வி எக்ஸாமில். கண்டிப்பாக ஒரு கேள்வி ஜிஎஸ்சில் ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ வரும். அந்த 75 மார்க்கில் திருக்குறளில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம்? தட்டி தூக்கிடலாம். 1 கொஷின் 2 கொஷின். அதேமாரி இந்த 100 கேள்வியும் 1 கேள்வி 2 கேள்வி வரும். அப்போ 2 கேள்வி 3 கேள்வி திருக்குறள்லேருந்து வரும். அதுவெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படும். அப்போ உயர்ந்தவருடைய மனங்களுடைய அவங்களோட பொருந்தி போகணும். அவன் தான் உயிர் வாழலாம், மற்றவன் யாரோட வைக்கப்படுவான்? செத்தாரும் வைக்கப்படுவான். அடுத்தது மருந்தாகி தப்பா மரத்தட்டால் செல்வம் பெருந்தகையான் கண்படி. பெருந்தகையான் அப்படின்னா சான்றோன் பொருள். என்னான் பொருள்? சான்றோன். பெருந்தகையானா யாருன்னு அர்த்தம்? சான்றோன்னு அர்த்தம். சரிதானே? செல்வம் சான்றோன்கிட்ட கிடைக்குது. அப்படிப்பட்ட செல்வம் எப்படி எப்படி அப்படின்னா பெருந்தகையாண்டம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. சரிங்களா? தன் எல்லா உறுப்பையும் மருந்தாக தர மரத்தை போன்றது. ஒரு கீழநிலை இருக்குது, அது மரம்லாம் கிடையாது. சரிங்க, அந்த கீழநிலை என்ன பண்ணுது? அதை அரைத்து தான் குடித்து மஞ்சகாமாலையும் சரி பண்ணுறோம். அது உயிரை விட்டுருது. அப்படி தானே? அப்போ தன்னை அழித்து கொண்டாவது பிறருக்கு உதவுவார்கள். யாருங்க? சான்றோர்கள். அவன் தான் பெருந்தகையான்னு சொல்கிறோம். இப்போ பணம் இருக்குதுங்க, உங்கள்கிட்ட பணம் தான் என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணுவோம் சார், சேமிப்போம் சார், நகை வாங்குவோம் சார். இந்த யார்கிட்ட செல்வம் இருந்தால் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டில் நிறைய ஒரு 10 குறள் இருக்குது அப்படிங்கிற தலைப்பில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1, 2, 3 தான் கொடுத்துருக்காங்க. சரிதானே? அப்போ ஒருத்தங்கள்ட்ட இருக்க செல்வம் எப்படிப்பட்டதுன்னு எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு சான்றோன் கிட்ட இருக்க செல்வம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. சான்றோன் வந்து தன்னை அழித்து கொண்டாவது பிறருக்கு உதவுவான். இப்படி மரம் வந்து தன்னை அழித்து கொண்டு அவனுடைய ஒரு மரத்தின் எல்லா உறுப்பும் மருந்தாக பயன்படுகிறது. அதுபோல் சான்றோன் இருக்க செல்வம் அப்படியே அவன் தன்னை அழித்து கொண்டாவது பிறருக்கு உதவுவான். இதுதானே? அடுத்து அணி ஊமை அணி. அணி என்னதுங்க? ஊமை அணி கொடுத்துருக்காங்க. அடுத்து புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழால் ஒன்றாது நிற்பதொன்றில் இணையற்ற உயர்ந்த புகழை போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இணையற்ற உயர்ந்த புகழை போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. அதான் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழால் ஒன்றாது நிற்பதொன்று இல்லை. புகழ் மாதிரி நிற்பது ஒன்றுமே இல்லை. திருவள்ளுவர் இருக்கார், அவருடைய புகழ் எவ்வளோ சிறப்பு. அப்துல் கலாம் இருக்கார், எவ்வளோ சிறப்பு. ஐன்ஸ்டீன் இருக்கார், தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார். சரிதானே? ரைட். அவங்க புகழெலாம் வந்து அழிந்து விடுமா? அழிந்து விடாதுல்ல, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுக, இல்லை எனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது.
தோன்றினால் புகழ் தரும் பண்புடன் தோன்றுது, இல்லையே தோன்றாமல் இருப்பதே நல்லது. நம்ம பிறந்துட்டோம், நம்ம புகழ் அடைந்தே தீர வேண்டும். சரிங்களா? அவர் வந்து விடாமல் படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி, எங்கள் பாட்டி யாருன்னு நினைக்கிற, அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர். சரிங்களா? எங்கள் குடும்பம் அவங்களால தான் முன்னேறிச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தை வந்து பெரிய செல்வ செழிப்பாக இல்லை. சரிங்களா? புகழெல்லாம் கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கு அடையாளம் கிடையாது. எங்கள் பாட்டி படித்து வேலை வாங்கினாங்க. சரிங்களா? அதுக்கு தான் எங்களுக்கு பெருமை. அப்போ தோன்றினால் புகழ் தரும் பண்புடன் தோன்றுக. சரிங்களா? வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வர், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர், பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர். அவனாடா, அவனை மாதிரி மோசமானவனை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லைடா. அவன் கேடு கட்டவன், அவன் ஒரு அவன். சரிதானே? புரியுதா இல்லையா? அப்போ இப்படி வாழக்கூடாது. பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர், புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர். புகழ் இருக்கணும். அவர் மிக சிறந்த அறிஞர், அவர் கண்டுபிடிப்புகளை செய்தவர், சிறந்த பண்பாளர், மனிதநேயம் மிக்கவர், அவர் உதவி செய்யக்கூடியவர். சரிங்களா? புகழணும். புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர், பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர். யாரை வாழ்பவர் என்றும் வாழாதவர் என்றும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு கேட்டுருவாங்க. 2 வரி தான் இருக்குது, திருக்குறள் 2 வரி தான் இருக்குது, பொருள் 2 வரி தான் இருக்குது. சரிதானே? அப்படியே தெளிவாக படித்து வச்சுக்கணும், பொருத்திக்கணும். ஒவ்வொரு சொல்லாக கேட்பாங்க. தவம் வேண்டிய அங்கு எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும், விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம். நீங்கள் அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அதான் உங்கள் இலக்கு. விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நிறையா தவம் பண்ணணும். என்ன தவம்? படிக்கணும், கவனம் சிதறாமல் இருக்கணும். சரிதானே? சில செயல்கள் வந்து முன்னாடி நிறையா டிவி பார்ப்போம், நிறையா கிரிக்கெட் பார்ப்போம், நிறையா சினிமா பார்ப்போம், அதெல்லாம் குறைச்சிக்கணும். அதை நான் சொல்லலாமான்னு தெரில. சரிதானே? சரி, ஓகே. அப்போ வந்து புரியுதாங்க? அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது, அதை செய்யாமல் இருக்கணும். அப்போ தவம்னா அதான் தவ வாழ்க்கை. சரிதானே? நான்லாம் இங்கே படிக்கிறதுக்கு ஊர்லேருந்து போனேன். சரிங்களா? திருச்சி தங்கி படிச்சுட்டு வேலை வாங்கிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு அப்படி தான் ஊருக்கே வந்தேன். வீட்டுக்கு அது வரவே இல்லை. அதுமாதிரி இன்னொரு பையன் இருந்தான், அவன் கூட பேசினான், 520 நாள் வீட்டுக்கே போகல அப்படின்னு. சரிதானே? தவம் மற்ற எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் ஒரே ஃபோக்கஸாக இருந்தால் வேலை வாங்கிடலாம். சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிப்பவர்க்கு, புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தவம் இருப்பதை துன்பம் வருத்த ஞானம் வளரும். நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதில்ல, வகுப்பு அட்டன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அது என் வகுப்புலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, அதாவது துன்பமாக இருக்கும். எப்படி இருக்கும்? துன்பமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கழுத்தில் சங்கிலி போட்டிருக்கீங்க, செயின் போட்டிருக்கீங்க, காதில் தோடு போட்டிருக்கீங்க, அதெல்லாம் எப்படி பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி வந்து சரிங்களா, பொண்ணை வந்து என்ன பண்ணாங்க, நிலத்துலேருந்து தோண்டி எடுத்தாங்க. சரிங்களா? தோண்டி எடுத்து அதை தூய்மைப்படுத்தி அதை மறுபடியும் வந்து உங்களுக்கு டிசைன், உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி அதை டிசைன் பண்ணாங்க. அதை டிசைன் பண்ணுறதுக்கு அதை நெருப்பில் போட்டு வாட்டினாங்க. சரிங்களா? அப்போ தான் விரும்பின மாதிரி ஷேப் அதில் பண்ணலாம், வடிவத்தை பண்ணலாம். சரிதானே? அப்போ அந்த பொண்ணு வந்து தீயில பட்டு படாத பாடுபட்டு உங்கள் கழுத்தில் வந்து கிடக்கு. சும்மா உங்கள் கழுத்தில் வந்து கிடக்கல, சும்மா உங்கள் காதில் வந்து கிடக்கல, சாதாரணமாக உங்கள் மூக்குக்கு வந்துடல. சரிதானே? அதுக்கு பின்னாடி வந்து அந்த பொண்ணும் படாத பாடுபட்டுருக்கு, அதை வாங்கி கொடுத்த பொண்ணானவரும் படாத பாடுபட்டுருக்காரு. சரிதானே? பல துன்பங்களுக்கு ஆட்பட்டுருக்காங்க. அப்போ பொண்ணு எப்படி நெருப்பில் சுடுகையில் வந்து சரிங்களா ஒளிருமோ அதுபோல் உங்களுக்கு துன்பம் வருத்த தான் ஞானம் வரும். அப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணால் வகுப்பு அட்டன் பண்ணுறது கஷ்டம், படிக்கிறது கஷ்டம், ரிவிஷன் பண்ணுறது கஷ்டம், டெஸ்ட்டு எழுதி பார்க்குறது கஷ்டம், இல்லை அதெல்லாம் தாண்டி பாஸ் பண்ணுறது கஷ்டம். இது எல்லாமே துன்பம் தான். ஆனால் அப்படி துன்பம் உங்களை வருத்த தான் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு பிரைட்டாக நீங்கள் பொண்ணு மாதிரி இருக்குங்க. சரிதானாங்க? ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த பொண்ணை வேணான்னு சொல்லுவோமா, கழுத்தில் இருக்க பொண்ணை வேணுங்கிறோம், அது மட்டும் வேணுங்கிறோம். அது பட்ட துன்பம் போல் நாமளும் துன்பம் அடைய நேரிடும். சும்மாலாம் யாருக்கும் கிடைக்காது. அணி ஊமையணி, அணி என்ன அணி? ஊமையணி. அப்படி தானே? எப்படி ஒரு பொண் துன்பப்படுதோ அதுபோல தான் துன்பப்பட்டு தான் ஞானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன்? நிலையாமை இருக்குது. அடுத்த நாள் இருக்குது நிலையாமை. நாச்செற்று
விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும். நம்ம எல்லாம் செத்துருவோங்க, பிறந்துட்டோம் சரிங்களா. கண்டிப்பாக நமக்கு என்ன உண்டு? இறப்பு உண்டு சரிங்களா. கண்டிப்பாக இறப்பு உண்டு, என்னைக்குன்னு தெரியாது. அவரா நல்லா தானே இருந்தார், நேற்றுக்கு தானே மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தார். அவரா நேற்றுக்கு நல்லா தாங்க இருந்தார், என்கிட்ட பார்த்தாரு, பேசினார், என்ன படிக்கிறியா, டிஎன்பிஎஸ் படிக்கிறியா, நல்லா படின்னு சொன்னார். இன்னைக்கு இல்லையே சரி தானே. நாச்சற்று விக்கு மேல் வாராமுன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும். நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிருக்கு இறுதி வருமுன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். என்னைக்கு யார் சாவாங்கன்னே தெரியாது. அதான் நிலையாமை. ஒவ்வொரு இறப்பும் நமக்கு அதை தான் உணர்த்தோம். ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் மதியம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போனார். ஒரு காது குத்து விழாவுக்கு போனார். சரி தானே, போகிறன்ட்டு போனார், அப்படியே இறந்து போயிட்டார். அன்றைக்கி காலையில் நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம், அலுவலகத்தில் வேலை பார்க்குற இன்னும் சில பேர் போயிட்டு வந்தோம். 10 மணிக்கு முன்னாடியே போயிட்டு வந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்துட்டோம். அவர் அந்த மதியம் லஞ்ச் டைமில் போனார். அவர் ஒரு சமயம் எங்கூட வந்திருப்பார், உயிரோடு வந்திருப்பாரோ, எங்களுக்கு என்னென்னமோ தோணுது. அப்போ அந்தளவுக்கு நிலையாமை உடையது உலகம். நேற்றுக்கு இருந்திருப்பார், இன்றைக்கி இல்லை, பின்னாடி சொல்ல போகிறாங்க அதை. அப்போ அப்படி நமக்கு இறுதியாக தான் வரப்போகுது. அதுக்குள்ளே நல்ல செயல்களை செய்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல செயல்களை விரைந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இருப்பமாக இருக்க மாட்டோமான்னு தெரியாத, எப்போ இறப்போம் தெரியாத. ஷாக்கிங்காக இருக்குது. இன்றைக்கி அதுவும் நவீன காலத்தில் சின்ன சின்ன வயசுலேயே பல நோய்கள் வருது. ப்ரெஷர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. சரி தானே. எல்லாம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். குறைஞ்சபட்சம் வாக்கிங்காவது போகணும். ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம். நம்ம தான் படிக்கிறேன்ட்டு என்ன பண்ணுறதில்ல. படிக்கிறேன் வாக்கிங் போனால் படிக்கிறது வேஸ்ட் ஆகிடும். வாக்கிங் போனால் எனர்ஜி குறைய நம்ம படிக்க முடியாது. படிக்கிறது இல்லை, வாக்கிங் போகிறதும் இல்லை. நீ முதல்ல உயிரோடு இருக்கணும், அப்புறம் நீ படிக்கணும். அதான் அகாடமிக்கு 2 கிலோமீட்டர் நடந்து வரேன் சார். இதை கணக்கில் வச்சுக்காதீங்க. அது கூட ஆரோக்கியமாக இருக்காதான். காலையும் மாலையும் உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலையும் மாலையும் நம்ம என்ன பண்ணோம்? வாக்கிங் போகணும், நடைப்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி செஞ்சால் காலன்னா எமன் உங்களை காலை தொட்டு கும்பிட்டு ஓடிடுவான். அவனா வேணாம், அவன் நடைப்பயிற்சி செய்கிறான். அதனால தான் நீங்கள் காலையிலையும் நடந்து வரீங்க, சாயந்தரம் நடந்து போகிறீங்க. இதெல்லாம் எப்படி சாதகமாக மாற்றி கேட்டீதா? ஆனால் இது இல்லாமல் நீங்கள் தனியாக நடக்கணும். இன்னும் நடக்கணும், 20 நிமிஷம் 2 நேரம் நடக்கணும். சரி தானே. இல்லைனா உயிருக்கு இறுதியாகிடும். அவ்வளோதான். புரியுதாங்க? கவனமாக இருக்கணும். அப்போ நல்ல செயல்களை விரைந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல செயல்களை எப்படி பண்ணணும்? விரைந்து செய்க. ஏன்னா நமக்கு தெரியாது என்னைக்கு வரைக்கும் இருப்போம், என்ன நடக்குன்னு தெரியாது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்ததை உலகு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்றும் இளையாமை பெருமை உடையதை உலகம். நேற்று இருந்தார்ப்பா, அன்றைக்கி இல்லைப்பா. சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியம். அதெல்லாம் என்னதுங்க? நிலையாமை. வாழ்க்கை வந்து அவ்வளவு நிலையற்றது. சரிங்களா? அதனால தான் இப்பயே அன்பு செய்க. யாவன் அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, ஆமாம் ஒருத்தண்ட அன்பாக தானே இருக்கணும். சண்டை போட்டுருவோம், நாளைக்கு சாரி கேட்கலான்னு நினைப்போம், இறந்து போயிடுவோம், சாரி கேட்காம இறந்து போயிடுவோம். சரி அவனா என்ன சாப்பிட கூட நம்ம போகக்கூடாதுடா, செத்தாலையும் என் முகத்தில் வேறு முடிக்காத வேறு சொல்லிட்டான். சரிண்ணா, அதெல்லாம் என்ன பண்ணுங்க, எதுக்கு போட்டி போகாமல் இது எல்லாம் சந்தோஷமாக அன்பாக இருந்துட்டு போவோம். சரி தானே. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்லபல. ஒரு பொழுது கூட வாழ்வின் நிலையா தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோடியல்ல இன்னும் மிகுதி. நம்ம வாழ்க்கையே உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமானே தெரில. சரி தானே. வாழ்க்கை எவ்வளோ நிலையாமை உடையது. அதை ஒரு பொழுது கூட நினச்சி பார்க்கறது இல்லை. ஆனால் நமக்கு எண்ணம் வருது இல்லை, அந்த எண்ணங்கள் கோடி இல்லை, அதுக்கு மேலேயும் அதிகம். கார் வாங்கணும், பங்களா கட்டணும், நிறையா நகை வாங்கணும், புதுசாக ட்ரெஸ் வந்துருக்கு வாங்கணும், அந்த படம் பார்க்கணும், இந்த படம் பார்க்கணும். சரிங்களா? அவரை பார்க்கணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஊரில் இருக்கலாம் நம்மளை தான் புகழ்ந்து பேசணும். சரிங்களா? ஊரில் இருக்க அழகானவெல்லாம் நம்மளை தான் லவ் பண்ணணும். எண்ணங்கள் இருக்கா இல்லையா? இல்லைன்னா நம்ம இங்கே இருப்போம், அங்கே அப்படியே எப்படா போடுவார். எண்ணங்கள் என்னென்னமோ போயிட்டுருக்கோம். அது கோடி கிடையாது, அதுக்கும் மேலே கோடியில் இன்னும் மிகுதி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கை நிலையாமே நினச்சி பார்க்க மாட்டாங்க. உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோம்னு நினச்சி பார்க்க மாட்டாங்க. அதுக்கு தான் இன்னொரு பாட்டில் கூட சொல்லுவாங்களா, கையளவு நெஞ்சத்தில் கடலளவு ஆசை வச்சான். நெஞ்சம் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ தான் இருக்குது. சரி தானே. ஆசை, அதான் பேராசை பெருநஷ்டம். பேராசை பெருநஷ்டம். ஆசையை துன்பத்திற்கு
காரணம். ஆசையை ஒழித்தால் துன்பம் இல்லை. யார் சொன்னது? புத்தர் சொன்னார். ஆசையே துன்பத்திற்கு காரணம். நம்ம ஏன் இவ்வளோ துன்பப்பட்டு போக உட்காந்துருக்கோம்? கவர்மெண்ட் வேலை வாங்கணுங்கிற ஆசை துன்பத்திற்கு காரணம். வகுப்பு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம், கஷ்டப்பட்டு படிக்கணும், ஊர் உலகமே நாளைக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். சண்டே நம்ம உட்காந்து படிச்சு கிளாஸில் உட்காந்துருக்கோம். சரி தானே? இவர் வேறு எப்போ விடுவாருனே தெரியாது, உயிரை கொள்வார். வீட்டில் நல்லா சமைச்சிட்டு இருப்பாங்க, நான்வெஜ்ஜெலாம். சரிங்களா? நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஏன்? என்ன காரணம்? ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதை இப்படி கூட சொல்லுவாங்க, யாரும் ஆசைப்படக்கூடாது என்று ஆசைப்பட்டார் புத்தர். புத்தருடைய ஆசை என்னவா? ஆசைப்பட்டார். நம்மளால எல்லாமே அது இன்றைக்கி ட்ரோலு மீம்ஸ்லாம் வந்துருச்சு, வேறு லெவல் கொண்டு போயிடுவாங்க. ரைட்டு, புரியுதாங்க என்ன அப்படின்ட்டு? அப்போ நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், உலகம் இவ்வளோ நிலையாமை உடையது. சரி தானே? ரைட்டு. துறவு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். ஒருவன் எந்தெந்த பொருள்களிலிருந்து பற்று நீங்கினாக இருக்கின்றானோ அந்த பொருட்களால் வரும் துன்பத்தை அவன் அடைவதில்லை. சரி தானே? நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம், சில பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நண்பு இப்படி இவங்களை விட அதை புரியவில்லை இது இல்லை இடமும் வைப்பாங்க. சரி தானே? அப்போ யார் மீது நமக்கு பற்று இல்லையோ அதனால் நமக்கு துன்பமே இல்லை. யாதனி நீங்கியான் நோதல் அதனின் இளன். சரிங்களா? ஒருத்தர் இருப்பார், ஒருத்தையை காதலிப்பார். உடனே தலைவி தலைவனுடைய காதலை கண்டுக்கவே மாட்டாங்க. உடனே தலைவன் ஸ்டேட்டஸ் வைப்பார், என் நண்பை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை, நம்மளை யார் அன்பு வைத்தமோ இது பண்ணுமோ வெறுத்தாங்க, அப்படி இப்படி ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க. ஊர் உலகமே பார்ப்போம், யாருக்காக வச்சாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸ்டேட்டஸில் யார் யார் பார்த்துருக்கா அப்படின்னா எல்லாமே பார்த்துருப்பாங்க. இவர் யாருக்காக வச்சாங்களோ அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் கூட பார்க்கல. சரி தானேங்க? என் ஸ்டேட்டஸ் கூட என்ன பண்ணல, பார்க்கல. அப்படியே பற்று. என்ன காரணம்? பற்று. சரி தானே? அப்போ துன்பத்திற்கு காரணம் என்னது? எதுவுமே இதை நம்ம பற்று வைத்திருக்கோமோ அதனால தான் நமக்கு துன்பம். சரிதானே? ஃபோன் இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப அது மேலே பாசம், கீழே உடஞ்சி போயிடும். ஐயோ உடஞ்சி போயிடுச்சே, இல்லை காணாமல் போயிடும். ஃபோன் காணாமல் போயிடும். எப்படி ஆயிரும்? ஐயோ காணாமல் போயிடுச்சு. இல்லைன்னா முதல்ல சில பேர் இந்த சாக்லேட் கவரெலாம் எடுத்து ஓட்டி வச்சுருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது, அது இப்போ ரொம்ப வருஷம் அவங்க மக்கி போய் இருக்கு, நம்ம இருந்தாலும் ஞாபகமாக வச்சுருப்பாங்க. திடீர்னு வீட்டில் சுத்தம் பண்ணுவாங்க. இது யாராவது பேப்பரை தூக்கி போடுறது ஒரு சாக்லேட் பேப்பருங்க. ஆனால் ஐயோ அது எப்படி தூக்கி போடுவேன்? சரி தானே? அந்த பேப்பர் எவ்வளோ முக்கியம் தெரியுமா எனக்கு? உடனே பேப்பர் தானே, அவங்களுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாதுயா, அது ஏதோ பேப்பர் குப்பையா அப்படின்னு தூக்கி போட்டாங்க, தேவையில்லாதது அப்படின்னு தூக்கி போட்டாங்க. சரிங்களா? அது எனக்கு போகணும். அந்த கவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பேப்பர் தாங்க. ஏன் அது ரொம்ப முக்கியமாக தெரியுது? பற்று. இப்போ என் ஃபோன் கீழே இருந்து உடஞ்சி போயிருது, வருத்தப்படுவீங்க? உடையிட்டோம், நல்லா உடையிட்டோம். ஃபீஸ் வாங்குற, என்ன பாடுறதும் கொள்கிற உன் ஃபோனை உடையணும். உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குமா? சரிங்களா? எங்கள் பாட்டி இறந்து போயிடுறாங்க, உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா? பாடம் நடத்துகிற பேரில் எத்தனை பேர்த்த கொண்டேன், இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஒன்று நடந்துருக்குது, உங்களுக்கு என்னதுங்க? எங்கள் பாட்டி இறந்து போயிட்டா உங்களுக்கு வருத்தமாக இருக்காது, உங்கள் பாட்டி இறந்து போயிட்டா உங்களுக்கு வருத்தமாக இருக்கீங்க. பற்று. அவங்க வளர்த்துருப்பாங்க, அம்மா அடிக்கும்போது தடுத்துருப்பாங்க, அப்பா அடிக்கும்போது தடுத்துருப்பாங்க, உங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? உங்கள் மேலே பாசமாக இருந்திருப்பாங்க, உங்களுக்கு பற்று. சரிதானே? ஏன்னா கழிவு ஊற்றும்போது தடுத்துருப்பாங்களா? சரிதானேங்க? இருக்குமா இல்லையா? இல்லைனா ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் அழுதுட்டு இருப்பாங்க, அப்போ நீங்கள் சாதாரணமாக போங்களேன், எதுக்கு இறந்து போயிட்டாங்க, இது இயல்பு தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இயல்பாக இருக்கும். நமக்கு அழுக வருமா? ஏதோ இறந்து போயிட்டாங்க போவோம், அப்படியா சரி பார்த்துங்க, கவலைப்படாத, நாங்களாக இருக்கோம். அன்றைக்கி மட்டும் தான் சொல்லுவோம், திரும்ப எத்தனை வருஷம் கழிச்சு பார்ப்பலே தெரியாது. அதெல்லாம் ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை, நாங்களாக இருப்போம். ஏன்னா அந்த வார்த்தை முக்கியம் இல்லை, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கலாம், ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி தெரியுது. எதுக்காக எவ்வளோ அழுகுறாங்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன காரணம்? பற்று. அப்போ எதன் ஒன்று மீது பற்று இல்லையோ அதனால் என்ன கிடையாது? துன்பம் கிடையாது. அதன் எந்தெந்த பொருளிலிருந்து பற்று நீங்கினாக இருக்கின்றானோ அந்த பொருட்களால் வரும் துன்பத்தை அவன் அடைவதில்லை. என்னென்ன அடுத்து? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். பற்றுகளை அகற்றுறதுக்கு, அட்டாச்மெண்ட் அகற்றுவதற்கு நம்ம யாரை பற்றி நிற்க வேண்டும்? பற்று இல்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். சரிதானே? அணி பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி. சொல் என்னதுங்க? சொல் பின்வரும் நிலையணினா ஒரு சொல், சரிங்களா, மீண்டும் மீண்டும் அதே பொருளை தந்தால், அதே பொருளை தந்தால் சொல் பின்வரும் நிலையணி. சொல்
சாரி சொல் பின்வரும் இல்லையணி. சரிதானே? கவனிங்க, சொல் எது ரிப்பீட் ஆகுதோ இங்கே சொல் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? இங்கே சொற்பொருள்னா ஒரே சொல் வரணும், ஒரே பொருள் தரணும். பொருள் பின்வரும் இல்லைன்னா வேறு வேறு சொல் இருக்கும், ஆனால் ஒரே பொருள் தரும். சொல் பின்வரும் இல்லைன்னா ஒரே சொல் இருக்கும், வேறு வேறு பொருளை தரும். இப்போ பற்றுக, பட்டற்றான், பட்டினி இங்கே மாறிக்கிட்டே இருக்குது. சரிதானே? அதனால் வந்து இங்கே வேறு பொருளை தரும். இது சொல் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி. சரிங்களா? அப்போ பற்று இல்லாதவர் என்ன பண்ணணும்? பட்டி நிற்க வேண்டும். பட்டி இல்லாதவர் என்ன? பற்று இல்லாதவனை என்ன பண்ணணும்? பட்டி நிற்க வேண்டும். அடுத்து பாருங்க, அவா அறுத்தல். என்னதுங்க? அவா அறுத்தல். அவானா பேராசை, ஆசை. அவானா ஆசை, பேராசை. இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். பேராசை என்னும் பெருதுன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். நமக்கு ஆசைங்க, ஆசை மட்டும் இல்லை, பேராசை. ஆசை அது விடுமா அப்படிலாம் ஒரு பாட்டுலாம் வரும்ல, அதுபோல் பேராசை. நமக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும், அவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த நகை வாங்கணும், அந்த நகை வாங்கணும். ஜவுளி கடைக்கு சும்மா பார்க்குறேன்னு போனால் ஒரு 4 புடவை வாங்கிட்டு வருவோம். சும்மா போவோம். ஃப்ரெண்டுக்கு புடவை எடுக்க போவோம், அப்படியே டிசைன் நல்லா இருக்கே நம்ம ஒன்று வாங்கிட்டு வருவோம். நம்மகிட்ட இருக்க ட்ரெஸ்ஸே நம்ம வந்து இது பண்ணுறதில்ல. நம்மகிட்ட இருக்க இப்போ மாதத்துக்கு ஒரு நாளே நம்ம புடவை அணிவதில்லை. இருந்தாலும் நம்ம 4 புடவை வாங்கிட்டு வருவோம், ஒரு 5 புடவை வாங்கிட்டு வருவீங்க. புதுசாக டிசைன் வந்துருக்கும். நடக்குமா நடக்காதா? சும்மா செயின் வாங்க போனால் யாராவது ஒருத்தவங்க போட்டுருப்பாங்க, இது எந்த கடையில் வாங்குறேன், எங்கே வாங்கினேன், அப்படி அடுத்த நாளே போய் வாங்கிட்டு வருவோம். அந்த ஆடையை உடுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசை, அந்த நகையை அணிந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கா இல்லையா? அப்போ இன்பத்துள், அதுக்காக நான் வந்து பெண் உரிமைக்கு எதிரான வேணாம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சம்பாதிச்சா நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், உங்கள் விருப்பம். சரிங்களா? இதான் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பேராசை, ஒரு பெரிய கார் வாங்கணும். சரிதானே? அதை வந்து என்ன பண்ணுவோம்? இஎம்ஐயில் போட்டுருவோம், விலை உயர்ந்த கார் வாங்கிடுவோம். சரிதானே? அப்போ வந்து இது மூலம் பேராசை. பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். சரிங்களா? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஒருபோதும் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விட்டொழித்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும். அது நிறைவேறவே நிறைவேறாதுங்க. அது நிறைய ஆசைம்பாங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு தெரியும். அது நடக்கவே சில ஆசை இருக்கும், அது என்ன பண்ணாது? நடக்கவே நடக்காது. சரிங்களா? ஏதோ ஒன்று சும்மா விண்வெளியில் எந்தவித உபகரணமும் இல்லாமல் விண்வெளியில் நிற்க முடியுமா? ஏதாவது ஒன்று தேவையில்ல. இப்போ விண்வெளிக்கு போகணும், ஏதாவது ஒன்று தேவை. நம்ம நினைப்போம் அப்படியே காற்றுலேயே அப்படியே பறக்கணும், நிறைவேறவே நிறைவேறாது. ஏதாவது உபகரணத்தின் உதவியுடன் பறக்கலாம், சும்மா பறக்க முடியுமா? பறக்க முடியாது. சரிங்களா? தோணும் 1000 மாடி வச்சு வீடு கட்டணும்னு தோணும். அது வந்து கட்டலாம், வாய்ப்பு இருக்குது. சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இதை 1000 மாடி வச்சு கட்டினா கட்டலாம், பணம் இருந்தால் கட்டலாம். இல்லை எப்போதும் நடக்கவே நடக்காதுன்னு தெரியும் ஒரு ஆசை. அதான் நிறைவேறாத ஆசை, ஒருபோதும் நிறைவு செய்ய முடியாத ஆசை. அதுதான். அந்த ஆசையை விட்டு ஒழித்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும். நம்மளால ஏன் நிம்மதியாக இருக்க முடியல? ஆசை. சரிங்களா? ஆசையால் தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல. சரிதானே? அடுத்து வலியறிதல். என்ன இருக்குதுங்க? வலியறிதல். டெஸ்ட் இருக்கா? எத்தனை மணிக்கு? வலியறிதல். அடுத்து என்ன இருக்குதுங்க? வலியறிதல். சொல்கிறேன். வினைவலியும் தன் வலியும் மாட்டான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். சரிதானே? வினைவலினா ஒரு செயலை செய்வதற்கு எவ்வளோ வலிமை வேணும் அப்படிங்கிறது. தன் வலினா நம்மகிட்ட எவ்வளோ வலிமை இருக்கிறது. மாற்றான் வலினா நம்மகிட்ட எதிரி ஒருத்தருமா பாருங்க, எல்லாம் மற்றவங்களுடைய வலிமை. எதிரியும் கிடையாது, மற்றவன் அவனுடைய வலிமை. துணை வலியும் தூக்கி செயல். சரிங்களா? நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க, இந்த நிலைமையில தெரியும் உங்களுக்கு. எலெக்ஷனில் போட்டி போடணும் அப்படின்னா, சரிங்களா, உங்கள்கிட்ட எவ்வளோ இப்போ நிறையா பொருள்லாம் தேவைப்படும். சரிங்களா? உங்கள்கிட்ட அது எவ்வளோ தேவை. தன்வழி உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எத்தனை கோடி இருக்குது. மாற்றான் உங்களை எதிர்த்து போட்டிடுறாரு பாருங்க, அவர்கிட்ட எத்தனை கோடி இருக்குது. உங்களுக்கெல்லாம் யார் துணையாக வருவா, அவருக்கெல்லாம் யார் துணையாக வருவா. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் தூக்கி செயல். எக்ஸாமுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கணும். படிப்பதற்கு உங்கள்கிட்ட எவ்வளோ வலிமை இருக்குது, எவ்வளோ வலிமை தேவைப்படும். படிக்கிறது புக்கு வாங்க குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படும், ஃபீஸ் கட்ட குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படும். அப்போ படிக்கிறது அந்த சரிங்களா, அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது, இப்படி வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கிறது, இப்படி வலிமையெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். வினைவலியும் தன் வலியும் உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியும். மற்றவங்க போட்டி போடுறாங்களே அவங்களால எந்த அளவுக்கு படிக்க முடியும். உங்களுக்கெல்லாம் யார் யார் துணையாக இருப்பா, நீ படிங்க என்கரேஜ் பண்ணுவா, மோட்டிவேட் பண்ணுவா, உனக்காக ஃபீஸ் கட்டுவா. துணை வலியும் தூக்கி செயல். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் அந்த செயலை செய்யணும்.
சரிங்களா? எக்ஸாம் படிக்க முடியுமா? அதெல்லாம் என்ன யோசனை பண்ணிட்டு தான் நீ இந்த செயலை ஈடுபடணும். இந்த செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி, இது வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். சில பேர் அவர்களே ரொம்ப வியந்து கொள்வாங்க. மற்றவடன் ஒத்து போகாதவன், மற்றவட ஒத்து போக மாட்டாங்க, தன் வலிமை அறியாதவன். சரிங்களா? கிரிக்கெட்டில் வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட், அங்கே தெருவில் விளையாடுறதுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு திறமை இருக்காது. அவர் ஐபிஎல் விளையாடணும்னு ஆசைப்படுவார். சரிங்களா? ஒழுங்காகவே படிக்க மாட்டார், ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுவார். சரிதானே? தன்னுடைய வலிமையை உணராதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன், குருஃபோ தானே எல்லாம் ஜிஜிபி, சரிதானே? இல்லை சர்வசாதாரணம், இல்லை பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவன், தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெடுவான். விரைவாக கெட்டு போயிடுவாங்க. சரிதானே? பீலிவை சாக்காடம் மச்சீறு அப்பண்டம் சால மிகுத்து போயின். அப்போ வந்து அமைந்தாங்க ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடுவாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம வியந்தக்கூடாது. நமக்கா அது 5 நிமிஷம் படித்தா போதும், 1/2 மணி நேரம் படித்தா போதும், பாஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பீலிவை சாக்காடம் மச்சீறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மயிலிறகு தான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக எட்டினால் ஏற்றிய வண்டியின் அச்சு முடியும். எனவே வலிமைக்கேற்ப செயல்படுக, பிரிது முடிதல். நீ ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. சரிதானே? ஒரு வண்டி இருக்குது, வண்டியில் மயிலிறகு வந்து ஏற்றுறோம். மயிலிறகு ரொம்ப மென்மையானது. மயிலிறகு தனியாக பார்த்தீங்கன்னா மயிலிறகு வந்து எடை குறைவாக தோணும். அதுக்காக ரொம்ப மென்மையானதுன்னு அளவுக்கு அதிகமாக ஏற்றிட்டு இருக்க முடியுமா? ஏற்ற முடியாது. ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? அச்சு முறிஞ்சு போயிடும். வண்டியோடைய அச்சு என்ன பண்ணும்? முறிஞ்சிடும். ஓவர் வெயிட் ஆச்சுன்னா அச்சு முறிஞ்சிடும். சரிதானே? அப்போ எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு லிமிட் இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். மயிலிறகு தான் என்றாலும் அளவுக்கு மிதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சு முடியும். அதை மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போ படிக்கிறது ஜாலியானது தான், சுலபமானது தான், எளிதானது தான். அதுக்காக 20 மணி நேரம் படிக்கிறது, 24 மணி நேரமும் படிக்கிறது, நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு லிமிட்டு 20 நேரமா 18 மணி நேரமாக நிப்பாட்டிக்கணும். நீ மட்டும் 24 நேரமும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. நிறைய லிமிட். எதாக இருந்தாலும் எளிமை, எதாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள்ள போல இல்லாகி தோன்ற கிடம். சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா, வாழ்வாங்க, கார் வாங்குவாங்க, மொத்தமாக செயினை போட்டுப்பாங்க, இங்கே செயினை போட்டுப்பாங்க, காலுக்கு செயினை போட்டுப்பாங்க, எல்லா வரலையும் மோதிரம் போட்டுப்பாங்க, வண்டியை வாங்குவாங்க. 2 மாதம் கழிச்சு அந்த 2 வீலர் மாற்றுவாங்க, புதுசாக ஒரு வண்டி வாங்குவாங்க, மாற்றுவாங்க. திடீர்னு பார்த்தா இங்கே வீடு வாங்குவாங்க, அங்கே லோன் வாங்குவாங்க, காணாம போயிடுவாங்க. கடன் ஆயிரும், எல்லாமே ஆயிரும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றிக்கணும். தன் வருமானத்தை அளவறிந்து வாழாதவனின் வாழ்க்கை உள்ளது போல தோன்றிக்கணும். நமக்கு எவ்வளோ வருமானம், நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? தாம் தூம்பாங்க. சில பேரை நான்லாம் ஷாக் ஆகிருக்கேன். அப்படியே ஒருத்தன் தான் 20 லட்சம் கடன் இருக்கலாம். 20 லட்சமா? என்னடா பண்ணேன்? குழந்தைங்களே சின்ன குழந்தைங்க தான், ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, ஒன்றும் பெருசாக ஃபீஸ் கட்ட தேவையில்லை. 20 லட்ச ரூபா அப்புறம் அவங்களாம் கடன் வந்துச்சு. கணவனால செலவு பண்ணுறது, வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறது. சரிங்களா? அப்போ அளவறிந்து செலவு பண்ணணும், இல்லைனா நம்ம வாழ்க்கை அழிந்து போயிடும். அடுத்து காலம் அறிதல். அறிவினை என்பது உணவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். இங்கெல்லாம் அப்படியே மோட்டிவேட்டிங்காகவே வரும். அறிவினைனா அந்த செய்ய முடியாத செயல் ஏதாவது உலகத்தில் இருக்கா? எதுவுமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணணுமா, ஈஸியாக பாஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. அறிவினை என்ப உணவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் என்று ஒன்றும் இல்லை. சரிங்களா? கருவி வேணும், காலம் வேணும். எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா கருவி இருக்குது, அதான் புத்தகங்கள். காலம் இருக்குது, கருவி புத்தகம், டைம் இருக்குது, இன்னும் 50 நாள் இருக்குது, படிச்சிடலாம், பாஸ் ஆகிடலாம். ஞாலம் கருதியும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். இந்த உலகத்தையே வெல்லுன்னு நினச்சா நீங்கள் வெல்லலாம். ஞாலம்னா உலகம், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரிந்து செய்தால் இந்த உலகத்தை வெல்ல நினைத்தாலும் நீங்கள் வெல்லலாம். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். சரிங்களா? கலங்கி போகாமல் இருப்பார். ஐயோ படிக்க முடியாத பண்ணல, எதை பண்ணி புலம்பிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு என்னென்னா பண்ணணும்? மேக்ஸ் ப்ராக்டிஸ், ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, ஆப்டிடியூட் ரீசன் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கணுமா, படிக்கணுமா, ரிவிஷன் பண்ணணுமா, அந்த செயலை தான் புலம்பிகிட்டே இருக்குது. ஐயோ நான் அவனே படிக்கல, நீ அவ்வளோ படிச்சியா, அதை படிச்சியா, இதை படிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களை வேறு கேட்டு அவங்கள வேறு வெறுப்பேற்றுறது. சரிதான்? நம்மளே படிக்காமல் இருக்கோம், நீனும் படிக்கலையா, ரைட் ஓகே பரவாயில்ல, நீ அது இருக்கே படிக்காமல் படிச்சு கழிச்சு கூடாத, பாஸ் ஆகிடாத, அவ்வளோதான். சரிதானே?
ஏதாவது புலம்புறது, இது பண்ணாமல் இருக்குது, எல்லாம் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம். ஐயோ போன எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேனே, எஃபர்ட் போட்டேனே, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. விட்டுறணும். அடுத்து என்ன வாய்ப்பு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருது. உலகத்தை வெல்ல கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்திற்கு காத்திருப்பார். நமக்கான நேரம் வரும், நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம், படிச்சுக்கிட்டே இருப்போம். இல்லை எக்ஸாம் அப்புறம் பார்த்தா சில பேர் ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. நானே பார்த்துருக்கேன். அது ஒரு விதத்தில் நல்லது தான். உடல் இழைச்சிருவாங்க, இழைச்சிட்டு சில பேர் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சில பேர் அப்செட் ஆகி படிக்காமல் விட்டுருவாங்க. திருத்திக்கணும், இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணணும். கலங்கக்கூடாது. சரிதானே? எய்தற்கரியதை இந்த கால அந்நிலையை செய்தற்கரிய செயல் கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுக. சரிதானே? குரூப் 4 பாஸ் பண்ணுறதுலாம் இதான் வாய்ப்பு. இனிமேல் எப்போ கால்ஃபர் வரும், எப்படி கால்ஃபர் வரும்லாம் தெரியாது. சரிதானே? இந்த வருஷம் கால்ஃபர் இருக்குது, பண்ணியிருக்காங்க. அதுவும் வேக்கன்சிலாம் குறைச்சிருக்காங்க தானே. போன வருஷத்தை விட இந்த தடவை வேக்கன்சி போன வருஷம் கிட்டத்தட்ட 10,000 வந்துச்சு, இந்த வருஷம் 4,000 வந்துருக்கு. சரிதானே? அப்போ எண்ணிக்கையெல்லாம் குறைச்சிருக்காங்க. சரிதானே? அப்போ எய்தற்கு அரியது இயந்த கால அந்நிலையை செய்தற்கு அரிய செயல் கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுக. எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, கால்ஃபர் வரதே பெரிய விஷயம், அதில் பாஸ் ஆகிறது இன்னும் பெரிய விஷயம். சரிங்களா? ஒரு வாய்ப்பு வந்து அப்பயே சில பேர் இதெல்லாம் நான் சும்மா நான் ட்ரையல் பார்க்குறேன். என்ன ட்ரையல் பார்க்குறீங்க? நான் இப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன், அதெல்லாம் இதெல்லாம் நான் சும்மா தான் எழுதினேன், என் ரியல் எக்ஸாம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த எக்ஸாம் ஏன் எக்ஸாம், ஏன்னா 50 நாள் இருக்குது, உயிரை கொடுத்து படிப்பேன், பாஸ் ஆவேன். அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். உள்ளே யாராவது இருந்ததுன்னா எண்ணத்தை மாற்றிக்கிங்க. இதெல்லாம் சும்மா நான் ப்ராக்டிஸுக்கு, இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமா, நான் இதை ப்ராக்டிஸாக வச்சுக்கிறேன், அதெல்லாம் கிடையாதுடா. இதுதான் உனக்கு எக்ஸாமு. இன்னும் 50 நாள் இருக்குது எக்ஸாம் நாளையும் சேர்த்து. உயிரை கொடுத்து படித்தா பாஸ் ஆகிடலாம், வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போயிட்டே இருக்கலாம். நண்பரசன் சரிங்களா? இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்தாண்ட ஜாயினிங் லெட்டர், அலாட்மெண்ட் ஆர்டர். சரிங்களா? அலாட்மெண்ட் ஆர்டர் அப்புறம் தான் அண்டு தென் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓகே, புரியுதாங்க? சார் இதோடு இருக்கட்டுங்க. மீதி நாளை வகுப்பில் பார்க்கலாம்.